ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அ சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு ரிவெஞ்ச் சைனீஸ் லவ் ட்ராமா தான் பார்க்க போகிறோம். சேனலுக்கு என்ன புதுசாக வரீங்கன்னா ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஒரே ஒரு லைக் மட்டும் போட்டு விட்டுருங்க. இப்போ அவங்க இந்த மூவியை பார்க்கலாம். மூவியோட ஸ்டார்டிங்லேயே ஒரு பொண்ணு தான் காட்டுறாங்க. இவ பேர் வந்து டேங்கு. அவள் என்னன்னா ஒரு பையனோட கை பிடிச்சிட்டு வந்துட்டு இருக்கா. அப்போ அங்கே இருக்கவங்களாம் பார்த்துக்கிட்டு இவங்க ஒரு ரொம்ப ஃபேமஸான ஆக்டர் ஆச்சு, இவங்க என்ன லூ கூட வராங்க அப்படின்னு மாதிரி சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. ஏன்னா அவள் ப்ரெக்னெண்ட்டாக வேற இருக்கா. ஆனால் இதில் என்ன ட்விஸ்ட்டுன்னா, அவள் வரது வந்து நம்ம ஹீரோனோட ஹஸ்பண்ட் கூட. நம்ம ஹீரோனும் அங்கே நின்று இதெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்காங்க. நம்ம ஹீரோயின் பேர் வந்து மியா. மியா வந்து சோகமாக பார்த்துட்டு இருக்கா. என்ன லூ வந்து இந்த பொண்ணு கையை பிடிச்சிட்டு வந்துட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டே இருக்கும்போது, அப்போ இந்த லூவோட அம்மா அங்கே தான் இருக்காங்களா. அவங்க உடனே நம்ம ஹீரோயினை பார்த்து, நீ புரிஞ்சுக்கோ மியா, நீ வந்து ப்ரெக்னெண்ட்டாகவே ஆகலை, 7 வருஷத்தில் ஒரு டைம் கூட நீ ப்ரெக்னென்ட் ஆகலை, எனக்கு பேர குழந்தை பெற்று தரல, ஆனால் இங்கே வந்து டேங்க் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா, நீ அதை புரிஞ்சு ஏற்றுக்கிட்டு அவள் கூட அவளை நல்லா பார்த்துக்கிட்டுன்ற மாதிரி சொல்ல, அந்த டேங்க் இதெல்லாம் கேட்டுட்டு சிரிக்கும் போது நம்ம ஹீரோனுக்கு இது கேட்கும்போது ஷாக்காக இருக்குது. என்ன இப்படிலாம் சொல்லிட்டு இருக்கீங்கன்ட்டு. ஆனால் இது ஆல்ரெடி எங்கேயோ கேட்ட மாதிரி இதுக்கு முன்னாடி அவளுக்கு தெரியும் போல. அதனால நம்ம ஹீரோயின் ரொம்ப ஓவரா ரியாக்ட் பண்ணல. இதெல்லாம் வந்து லூவோட அம்மா வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட எடுத்து சொல்லிட்டு இருக்கா. நம்ம ஹீரோனுக்கு அவ்வளோ கோவம் வருது. அப்போ அந்த டேங்க் இருக்கல்ல, அவன் நம்ம ஹீரோனை பார்த்து, நீங்கள் என் மேலே கோவப்படாதீங்க, நான் ப்ரெக்னென்ட் ஆகிட்டேன், எப்படியும் நம்மளாம் ஒரே வீட்டில் தானே இருக்க போகிறோம், நான் வந்து உங்களுக்கு டீயை வந்து ஆஃபர் பண்ணுறேன், என்னை நீங்கள் ஏற்றுக்கிற விதமாக நீங்கள் இதை வாங்கி குடிக்கணுன்ற மாதிரி சொல்லும் போது, இப்போ ஹீரோயின் வந்து இதை வாங்காமல் இருக்காளா. லூ வந்து இதை பார்த்துட்டு, என்ன பண்ணிட்டு இருக்க மியா, அதை வாங்கி குடி, அவள் தான் சொல்கிறாள், எதுக்காக அவளை ஹர்ட் பண்ணுறா அப்படின்ற மாதிரி சொல்லி நம்ம ஹீரோனை திட்டிட்டு இருக்கான். நம்ம ஹீரோனும் சரி வாங்கலாம் அப்படின்ற மாதிரி வாங்குறாங்களா. அப்போ அவங்க கரெக்டாக தான் பிடிக்கிறாங்க. ஆனால் இந்த டேங்க் வந்து வேண்டி பண்ணிட்டு என்ன பண்ணுறான்னா, அவளை இந்த கப்பை கீழே போட்டு தள்ளி விட்டுடுறா. இதுக்கு முன்னாடி என்னாச்சுன்னு காட்டுறாங்க. உடனே நம்ம ஹீரோயின் வந்து வீட்டில் ஒரு பொம்மை செஞ்சுட்டு இருப்பாங்களா. ஏன்னா அவங்க வந்து 7 வருஷமா இந்த லூவை லவ் பண்ணிட்டு இருப்பாங்க. மேரேஜுமே அவங்களுக்கு ஆயிடுச்சு. அப்போ அவனுக்காக ஒரு பொம்மை பண்ணலான்ற மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. இதில் அவங்க மனசில் நினச்சிட்டு இருக்காங்க, நான் வந்து லூவை காதலிக்கிறேன், அவனுக்காக நான் என்னோட உடம்புலேருந்து என்ன வேணால் டொனேட் பண்ணுவேன். ஏன்னா அந்த லூக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது நம்ம ஹீரோயின் இதுக்கு முன்னாடியே அவங்களோட உடம்பு கூட, அதாவது அவங்க ஹெல்த்தை கூட பார்த்துக்காம அந்த லூக்கு ஒரு பிரச்சனை வரும்போது அவங்களோட ஆர்கன்லேருந்து ஒரு ஆர்கனை வந்து டொனேட் பண்ணியிருக்காங்க. ஆனால் அதனாலே அவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிருக்கு. ஆனால் அவன் அதை கண்டுக்காம நம்ம ஹீரோனுக்கு என்ன பிரச்சனைன்னு கூட தெரியாமல் சுற்றிட்டு இருக்கான். ஹீரோயின் பொம்மை செஞ்சுட்டு இருக்கும்போது அவன் வரானா, வந்து நம்ம ஹீரோனை பார்த்து என்ன பண்ணிட்டு இருக்கன்ற மாதிரி கேட்கும்போது, நம்ம ஹீரோயின் ஒன்றே ஆசாசியாக அந்த பொம்மையை கொண்டு போய் கொடுக்குறாங்க. லூக்காக நான் என்ன வேணால் பண்ணுவேன்ற மாதிரி வந்துட்டீங்களான்ற மாதிரி கொடுக்கும்போது, ஆனால் அந்த லூ வந்து, நான் உன்கிட்ட ஒன்று சொல்லணும், இன்னைக்கு ஒரு பார்ட்டி இருக்குது, அந்த பார்ட்டியில் வந்து நான் டேங்கை இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறேன், ஏன்னா அவள் என்னால் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா, இனிமேல் நம்ம கூட தான் இருக்க போகிறா அப்படின்னு சொல்லும்போது ஹீரோனுக்கு அதை கேட்கும்போது ரொம்பவே ஷாக்காக இருக்குது. அளவே ஆரம்பிச்சிடுறாங்க. என்ன சொல்லிட்டு இருக்கீங்க நீங்கன்னு கேட்கும்போது, ஆமாம் அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான்ற மாதிரி அவன் சொல்லும்போது ஹீரோன்னு சொல்கிறாங்க, நான் உங்களை 7 வருஷமாக லவ் பண்ணிட்டு இருக்கேன், நீங்களும் 7 வருஷமாக என் கூட தானே இருக்கீங்க, எப்படி நீங்கள் அந்த டேங்க் கூட போயிட்டு இப்படி நீங்கள் ஒன்றா இருக்கலான்ற மாதிரி கேட்கும்போது, லூ ஒன்னே அதெல்லாம் ஆயிடுச்சு, அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா, நீ அவன் கூட இருந்து பார்த்துக்கோ இதே வீட்டில் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு அங்கேருந்து கிளம்பும் போது ஹீரோன் வந்து அவன் கையை பிடிச்சி கெஞ்சுறாங்க, ஏன் இப்படி பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் அவன் போயிட்டான், பார்ட்டிக்கு வந்துருன்ற மாதிரி சொல்லிட்டு. நம்ம ஹீரோயினா, உனக்காக என் ஹெல்த்தை கூட நான் கவனிக்காமல் எவ்வளோ நான் டொனேட் பண்ணியிருக்கேன், உன் உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு, ஆனால் நீ என்ன கை விட்டுட்டிய அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோன் அந்த பொம்மையை கையில் பிடிச்சிட்டு அப்படி அழுதுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் இந்த பார்ட்டியில் வந்து நம்ம ஹீரோன் கிட்ட லூவோட அம்மா வந்து, இந்த மாதிரி டேங்க் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா, டேங்க் இனிமேல் நம்ம வீட்டில் தான் இருக்க போகிறான்ற மாதிரி ஏதோ நம்ம ஹீரோனுக்கு இந்த விஷயம் முன்னாடி தெரியாத மாதிரி சொல்லியிருப்பாங்க. நம்ம ஹீரோனும் ஓவராக ரியாக்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க, ஏன்னா லூ ஆல்ரெடி சொல்லியிருப்பான்ல. அதுக்கப்புறம் அந்த டீ கப்பை கூட வேணுட்டு இந்த டேங்க் கீழே போட்டிருப்பா. அந்த சீனை தான் காட்டுறாங்க. அந்த லூ வந்து ஓவராக கத்துறான், என்னடி உனக்கு என்ன பிரச்சனை, உனக்கு எதுக்காக இப்படி வந்து நீ டேங்கை தொல்லை பண்ணிட்டு இருக்க, அவள் உனக்கு டீ தானே கொடுத்தான்னு சொல்ல. அப்போ நம்ம ஹீரோனும், நான் எதுவும் பண்ணல, அவளே தான் கீழே தள்ளி விட்டா, நான் கரெக்டாக தான் பிடிச்சேன், அங்கே டேங்க் சரியாக வந்து தராமல் அவள் கீழே போட்டதுக்கு நான் என்ன பண்ணுவேன் நம்ம ஹீரோன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் லூ வந்து, உனக்கு என்ன பைத்தியமாக பிடிச்சிக்கிச்சு, உனக்கு வர பிடிக்கலன்னா வீட்டிலே இருந்திருக்க வேண்டியதானே, உனக்கு கூப்பிட்டதுக்காக இப்படியே வந்து தொல்லை பண்ணுவேன், இல்லைனா இங்கேருந்து போ அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு டேங்கை கூட்டிகிட்டு போயிட்டான். நம்ம ஹீரோயினுக்கா, நான் என்ன பண்ணேன், நான் எதுவுமே பண்ணல, எதுக்காக என்ன இவன் இப்படி பண்ணுறான்ற மாதிரி தான் பார்த்துட்டு இருக்காங்க. அங்கேருந்து போகும்போது கஷ்டமாக இருக்குது அவங்களுக்கு, ஃபீல் பண்ணிட்டே போகிறாங்க. ஏன்னா நம்ம ஹீரோயின் ஒன்றே அவன்கிட்ட போயிட்டு நான் உன்னை லவ் பண்ணுறேன்னு ப்ரப்போஸ்லாம் பண்ணியிருக்க மாட்டாங்க. அவன் தான் முதல்ல நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து ப்ரப்போஸ் பண்ணியிருப்பான், ஹீரோனை லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியான்ற வரைக்கும் கேட்குறது எல்லாமே அவன் தான். இப்படி எல்லாம் பண்ணிட்டு திடீர்னு இப்படி விட்டுட்டு போகும்போது எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அவன் உடம்புல ஒரு பிரச்சனைன்னு வரும்போது டாக்டர் கிட்ட வந்து நானே டொனேட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் முன் வந்திருப்பாங்க. இவ்வளோ பண்ணியும் என்னோட ஹெல்த் இஷ்யூ கூட கவனிக்காமல் அவன் சந்தோஷமாக இருக்கேன்னு சொல்லிட்டு வேறு பொண்ணு கூட அஃபேரில் இருக்கான்னு நினச்சிட்டே இருக்கும்போது அவங்களுக்கு ரத்த வாந்தியாக வருது. அந்த இடத்துல வாந்தி எடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஹீரோனால் நிற்க முடியல, அங்கேயே மயக்க போட்டு விழுந்துடுறா. கொஞ்ச நேரம் கழிச்சு ஹாஸ்பிட்டலில் தான் காட்டுறாங்க. என்னென்னா ஹீரோனை வந்து மெய்ட் வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிடுறாங்க. அதே சமயம் ஹீரோனுக்கு வந்து ஒரு அண்ணன் இருப்பாங்க. அந்த அண்ணா வந்து இப்போ தான் வந்து ஹீரோனே பார்க்குறாங்க. ஏன்னா ஹீரோயின் வந்து வீட்டை எதிர்த்து லூவை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. அதனால் யாரும் வந்திருக்க மாட்டாங்க. இப்போ தான் அண்ணன் வந்து இதில் பார்த்துட்டு இருக்காங்க. மெய்டு எல்லாம் உண்மையாக சொல்லிடுறாங்க. இந்த மாதிரி மேடம்க்கு வந்து எல்லா ப்ராப்ளமுக்கு காரணமே மேடம் லவ் பண்ணி கல்யாணம் பண்ண அந்த லூ தான்ற மாதிரி எல்லா விஷயத்தையும் சொல்ல, ஹீரோயின் டொனேட் பண்ண விஷயத்தையும் சொல்ல,
அப்போ ஹீரோயினு கண்ணை முழிக்கிறாங்களா, அண்ணனை பார்த்தோன்னே அண்ணன்ற மாதிரி கூப்பிட, அப்போ அண்ணன் வந்து செம கோவத்தில், நீ எதுக்காக அவனுக்கு போயிட்டு எல்லாத்தையும் டொனேட் பண்ணி வச்சிருக்க, உடம்புல இருக்க ஆர்கனை நீ டொனேட் பண்ணா நீ எப்படி வாழ முடியும், சரி பண்ணதை பண்ண, எங்கனாவது மெடிசனாவது எடுத்துக்கிட்டியா, அவனுக்கு என்னதான் பிரச்சனை, அவனுக்கு நீ இவ்வளோ பண்ணியிருக்கியே, அவன் அதுக்கு ஒர்த்தா முதல்ல அதை சொல்லு, உன்னை ஏமாத்திட்டான்ல அப்படின்னு அண்ணன் ரொம்ப கோவப்படுறாரு. ஹீரோனா, அண்ணா விடுங்கண்ணா, எனக்கு ஒன்றும் இல்லை, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லும்போது, அப்போ அண்ணன் ஒன்னே, எனக்கு அதெல்லாம் தெரியாது, நான் உனக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டேன், ட்ரீட்மெண்ட்டுக்கு மட்டும் நீ ஓகே சொல்லு அப்படின்னா இந்த விஷயத்தை நான் அப்பா அம்மாண்ட சொல்லிடுவேன்னு சொல்லிட்டு அண்ணன் கோவமாக அங்கேருந்து கிளம்புறாரு டாக்டரை பார்க்க. நம்ம ஹீரோயினுக்கா எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு நினச்சிட்டு இருக்கும்போது மேடை பார்த்து, இப்பயாவது லூ என்னை பற்றி கேட்டாரா, ஒரு வார்த்தையாவது என்னை பற்றி எதனா விசாரிச்சாரான்னு கேட்கும்போது மேட் சொல்கிறாங்க, இல்லை நான் உங்களை பற்றி சொன்னேன் மேடம், ஆனால் அவர் வந்து வரவே இல்லை, அவர் வந்து அவரோட புது ஒய்ஃபான டேங்க் கூடயே சுற்றிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க, ஏன்னா டேங்க் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறதுனாலையா. அப்போ நம்ம ஹீரோனுக்கு இதை கேட்கும்போது எவ்வளோ கஷ்டமாக இருக்கும், 7 வருஷம் லவ், இப்படி பெட்டில் இருக்கேன், கண்டுக்க கூட இல்லையேவன் அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல்லேருந்து நம்ம ஹீரோயினை கிளம்பிடுறாங்களா, வீட்டுக்கு போகிறாங்க. செம்ம கோவமாக தான் இருக்குது, ஒரு பக்கம் அவ்வளோ ஹர்ட் வேறு ஆகியிருக்காங்க. வீட்டுக்கு போயிட்டு ரூமில் உட்காந்து அழுதுட்டு இருக்கும்போது லூ வந்து அப்போ நம்ம ஹீரோனை பக்கத்துக்கு வரான். வந்துட்டு என்னாச்சு உனக்கு அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோனை அழுதுகிட்டு இப்பயாவது வந்தானே அப்படின்ற மாதிரி தான் பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ அவன் கேட்குறான், நீ ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனேன்னு கேள்விப்பட்டேன், என்னாச்சு எதுனா ப்ராப்ளம் அவனுக்கு அப்படின்ற மாதிரி கேட்கும்போது ஹீரோன் சொல்கிறாங்க, அவ்வளோ பெரிய பிரச்சனைலாம் ஒன்றும் இல்லை, சின்ன பிரச்சனை தான், எல்லாத்தையும் நானே பார்த்துக்கிறேன், உன்கிட்ட சொல்கிற அளவுக்கு ஒன்றும் என்னன்னு சொல்லிட்டு அவன் போகும்போது டக்குன்னு ஹீரோயின் என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு வந்து உன் கூட குழந்தை பெற்றுக்கணும்னு ஆசையாக இருக்குது, நான் குழந்தை பெற்றுக்கணும்னு நினைக்கிறேன், நீ என்ன நினைக்கிற, என் கூட ஸ்டே பண்ணுன்ற மாதிரி ஹீரோயின் கேட்க, ஏன்னா குழந்தை ஒன்று தான் இனிமேல் எனக்கு கூட துணையாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்களா. அப்போ அந்த லூ என்ன சொல்கிறான்னா, எனக்கு ஆல்ரெடி ஃப்யூச்சரில் ஒரு பேபி வரப்போகுது டேங்க் மூலியமாக, நான் அதுக்காக உங்ககிட்ட வந்து பேபி பெற்றுக்கணும், 7 வருஷமாக இல்லாத பேபி இப்போ மட்டும் வந்துடுமா என்ன, அதனால எனக்கு எதுவும் தேவையில்லை, அதை டேங்க் வந்து எனக்கு பெற்று தர போகிறாள், டேங்க் இதெல்லாம் கேட்டால் ரொம்ப கோவப்படுவேன், நான் போகிறேன்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு அங்கேருந்து கிளம்பிடுறான் ஹீரோயின் ஹர்ட் பண்ணிட்டு. ஆக்சுவலி நம்ம ஹீரோயின் தான் இப்போ வந்து ரொம்ப அஃபிஷியலான ஒய்ஃபே, ஆனால் ஹீரோயின் கிட்ட இப்படி பேசிட்டு போயிட்டு இருக்கான். கொஞ்ச நேரம் கழிச்சு ஹீரோனோட அண்ணாவே வந்து ஹீரோனை பார்க்க வந்துடுறாரு. அவர் வந்துட்டு நம்ம ஹீரோனை பார்த்து, என்னாச்சு மியா உனக்கு, எதுக்கு மருந்து எடுத்துக்க மாட்டியான்ற மாதிரி கையில் மருந்தோட வந்து உட்காந்துட்டு இருக்காரு. ஹாஸ்பிட்டலை விட்டு ஏன் வந்து, அதுக்குள்ளே யார் உன்னை வர சொன்னான்னு சொல்லிட்டு ஹீரோயின் கை பிடிச்சி, இப்பயாவது இந்த மருந்து போடு, உனக்காக அங்கேருந்தே கொண்டு வந்துட்டேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கையில் கொடுக்க, அப்போ அவர் சொல்கிறாரு, நீ இப்படி மருந்து போடாமல் இப்படி நீ சீக்கிரம் செத்து என்ன பண்ண போகிற, அப்பா அம்மா வந்து அவங்க முடி நிறைக்காம அதுக்குள்ளே சாகணும்னு நீ ஆசைப்படுறியா, அவங்க நீ இல்லைன்னா எவ்வளோ வருத்தப்படுவாங்கன்னு உனக்கே தெரியும்ல அப்படின்ற மாதிரி எமோஷ்னலாக பேசுகிறாரு. நம்ம ஹீரோனும், இல்லை நான் அப்படி இல்லை, அப்பா அம்மா நீங்கள் எப்பயுமே நல்லா இருக்கணும், நான் கண்டிப்பாக அந்த மருந்து போடுறேன்னு சொல்லிட்டு ஹீரோனு வந்து அந்த மருந்து போட்டுடுறா. திடீர்னு பார்த்தா அந்த மருந்து போட்டதுலேருந்து நம்ம ஹீரோனுக்கு உடம்புல அது பண்ண ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் வந்து அண்ணனும் வந்து, நீ கொஞ்சம் பொறுத்துக்கோ, மருந்து போட்டால் தான் உனக்கு உடம்பு சரியாகும், அதனால கொஞ்சம் வலிக்க தானே செய்யும், அதை எப்படியோ தாங்கிக்கோ, அப்போ தான் உன்னோட ஹெல்த்தும் வந்து சரியாகும்னு சொல்லிட்டு அண்ணன் தான் நம்ம ஹீரோனை வந்து சமாதானப்படுத்திட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் அவர் அங்கே வந்து கிளம்புறேன்னு சொல்லிட்டு போறேன்னு சொல்லிட்டு இருக்காரா. ஒரு பக்கம் இந்த டேங்க் பொண்ணு தான் காட்டுறாங்க. அவன் என்ன பண்றானா, ஸ்ட்ரெயிட்டா லூ வந்து ஆஃபீஸ்க்கு கிளம்பி போயிருப்பார்ல, அந்த லூவையே போய் பார்த்துக்கிட்டு, லூ இங்கே பாருங்க, நீங்க இல்லாத டைம் வந்து உங்களோட ஒய்ஃப் வந்து என்னென்ன பண்ணிட்டு இருக்காங்கன்ட்டு அவள் வந்து யாரோ வந்து டச் பண்ணிட்டு இருக்காங்க, நீங்களும் நல்லா பாருங்க, யார் கூடயோ க்ளோஸா இருக்காங்க அவங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனை பத்தி தப்பு தப்பா போட்டு கொடுக்குறா. இதை பார்த்த லுக் வந்து, இவன் எப்படி எவன் கூட இருக்கலாம்னு நினைச்சிட்டு அங்கே வேகமாக கிளம்ப, அதாவது வீட்டுக்கு போறான். நம்ம ஹீரோன் வந்து அண்ணன் கிட்ட, அண்ணன் நீங்க பார்த்து போயிட்டு வாங்க, நான் மருந்து கரெக்டாக போட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு அப்புறமா கால் பண்ணி சொல்லிட்டு காரில் அனுப்பி விட்டுட்டு இருக்காளா. அங்கே அண்ணன் போன கொஞ்ச நேரத்திலே இந்த லூ வரான். ஏன்னா லூக்கு வந்து தெரியாது நம்ம ஹீரோனுக்கு அண்ணன் இருக்காங்க சொல்லிட்டு. அவன் பாட்டுக்கு வந்துட்டு, யார் அவன், உன்னோட புது புருஷனா அப்படின்ற மாதிரி கேட்க, நம்ம ஹீரோனுக்கு செம கோவம் வருது. ஏன்னா சொந்த அண்ணன் பார்த்து புது புருஷனா அப்படின்னு கேட்கும்போது எவ்வளோ கோவம் வரும். ஹீரோன் கோவத்தில் வந்து, அவர் என்னோட அண்ணன், தப்பாக பேசாதீங்கன்னு சொல்லும் போது அவன் சொல்கிறான், உனக்கு அண்ணனா, நான் இதுக்கு முன்னாடி கேள்விப்பட்டதே இல்லைன்ட்டு, நீ சொன்னதே இல்லைன்ற மாதிரி ஹீரோனை பார்த்து கேட்டுட்டு இருக்கான். அதுக்கப்புறம் வந்து நம்ம ஹீரோனை கூட்டிகிட்டு போயிட்டு, இதுக்கு தானே ஆசைப்பட்ட, அன்னைக்கு என்கிட்ட கேட்ட, நான் வேணான்னு சொன்னதுனால நீ வேற ஒருத்தனை வீட்டுக்கே கூட்டிட்டு வந்துட்டல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோன் வந்து வேகமாக ரூமில் தள்ளி நம்ம ஹீரோனை ஃபோர்ஸ் பண்ணி ஹீரோன் கூட க்ளோஸாக இருக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கான். நம்ம ஹீரோனும், நான் எப்பயும் சொல்கிறேன், அவர் என் அண்ணன் தான், நீ கேவலமாக பேசாத, என்னை வீடு நான் போகிறேன்னு சொல்லிட்டு ஹீரோன் எவ்வளோ கத்துறாங்க. ஹீரோனை ஃபோர்ஸ் பண்ணி ரொம்ப க்ளோஸாக இருந்துடுறான். நெக்ஸ்ட் டே மார்னிங் நம்ம ஹீரோனால பெட்டை விட்டு எந்திரிக்க கூட முடியல, பெட்லேயே படுத்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க, என் லைஃப் எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அண்ணன் வேற மருந்தெல்லாம் கொடுத்துட்டு போயிருப்பார்ல, அண்ணன் ஒருத்தராவது நமக்கு சப்போர்ட்டாக இருக்காரே நினச்சிட்டே இருக்கும்போது ஹீரோனுக்கு கால் வருது. கால் பண்ணவங்க வந்து, மேடம் அது என்னென்னா உங்கள் பிரதருக்கு வந்து கார் ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு, அவர் வந்து ரொம்ப சீரியஸாக இருக்கார் ஹாஸ்பிட்டல்னு சொல்லும் போது ஹீரோயின் வேக வேகமாக கிளம்பி போகிறாங்க. அண்ணனுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலேன்னு சொல்லிட்டு அங்கே போய் பார்த்தா அண்ணன் ரொம்ப சீரியஸாக இருக்கார், அவ்வளோதான் அடிபட்டுருச்சு, இதுக்கு மேலே அவரால் பேசவே முடியாது, அந்த மாதிரி நிலமையில தான் படுத்துட்டு இருக்காரு. அவரும் நம்ம ஹீரோனை பார்த்தோன்னே, இனிமேல் அம்மா அப்பாவுக்கு நீட்டாக இருக்கு, அம்மா அப்பாவை நல்லா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோயின் சொல்கிறாங்க, அப்படிலாம் சொல்லாதீங்க, நீங்கள் என்னை விட்டுட்டு போகக்கூடாது, எனக்காக சப்போர்ட்டாக இருக்கிறது நீங்கள் ஒருத்தர் தான், என்னை விட்டுட்டு போகாதீங்கன்னு ஹீரோயின் அழுறாங்க. ஆனால் அண்ணன் வந்து ரொம்ப முடியாமல் பேசிட்டு
சொல்லிட்டு இருக்காரு. நீ தான் இனிமேல் உன்னை பார்த்துக்கணும், ஹெல்த்தை நல்லா பார்த்துக்கோ, மருந்து நல்லா போடுன்னு சொல்லிட்டு அவர் அங்கேயே செத்து போயிடுறாரு. நம்ம ஹீரோயினா அண்ணா போகாதீங்க, எந்திரிங்க எந்திரிங்க, என்னை விட்டுட்டு போகாதீங்க அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கதறிட்டு இருக்கா. அப்போ அந்த இடத்துக்கும் அந்த லூ வந்துடுறான். வந்துட்டு ஏய் எங்கே என்ன பண்ணிட்டு இருக்க, உன் புது புருஷனை பார்க்க வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயும் தப்பாக பேசதான் ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அவனுக்கு இன்னுமே நம்ம ஹீரோனுக்கு அண்ணன் இவன் தான் அப்படின்னு நம்பவே மாட்டான் அந்த லூ. நம்ம ஹீரோனுக்கா செமக்கோ வருது, நீ எதுக்காக இங்கே வந்த அப்படின்னு கேட்கும்போது அந்த லூ சொல்கிறான், பார்த்தா தெரியலையா உன்னை என் கூட கூட்டிகிட்டு போக தான் வந்திருக்கேன், ஒழுங்கு மரியாதையே என் கூட வா அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோன் கோவத்தில் நீ பார்த்துக்கிட்டு தானே இருக்க, உனக்கு தெரியலையா என் அண்ணன் இங்கே செத்து போயிட்டாரு, ஆனால் நீ என்னன்னா வேற ஒரு பொண்ணு கூட குழந்தை பெற்றுக்க போற நின்றுட்டு இருக்க, உன் கூட நான் வரணுமான்னு சொல்ல அந்த லூ வந்து அதெல்லாம் எனக்கு தெரியாது, உன் பிரதராகவே இருந்துட்டு போகுது, சரி செத்துட்டான்ல இதுக்கு மேலே ஏன் நடிச்சிட்டு இருக்க, போதும் என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரூடாக நம்ம ஹீரோன் கிட்ட பேசிட்டு இருக்கான். நம்ம ஹீரோன் சொல்கிறாங்க, இல்லை முடியவே முடியாது, இதுக்கு மேலே என்னால முடியாது, நம்ம டிவோர்ஸ் பண்ணிக்கிறது தான் கரெக்டு, இதுக்கு மேலே நம்ம 2 பேரும் தனித்தனி வழியில தான் போயாகணும், இதுக்கு மேலே என்னால் ஏற்றுக்கிட்டு இங்கே வாழ முடியாதுன்னு சொல்லும் போது அவன் ஹீரோன் பிடிச்சி மியா என்ன சொல்லிட்டு இருக்க, நம்ம 7 வருஷமா லவ் பண்ணிட்டு இருக்கோம்ல, உன்னால என்ன டிவோர்ஸ் பண்ணிட்டு உன்னால போகவே முடியாது, என்னை விட்டு நீ இருக்கவும் மாட்டேன், ஒழுங்கா என் கூட வந்து இருன்னு சொல்லும் போது ஹீரோன் வந்து அதை சொல்றதுக்கு நீ யாரு, உன் கூட இருக்கிறதுக்கு எனக்கு சுத்தமா விருப்பமே இல்லை, நான் உன் கூட வரமாட்டேன்னு சொல்லும் போது உடனே நீ என்னடி வரமாட்டேன்னு சொல்றது, என் கூட வா, இது வரைக்குமே நீ என்னோட ஒய்ஃப் தான் அப்படின்னு சொல்லிட்டு இரண்டு வேகமா பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டு இருக்கான். அண்ணன் ஒரு பக்கம் பெட்ல படுத்துட்டு இருக்காரு. அவள் தான் அவர் முடிஞ்சு போச்சு, இனிமே அம்மா அப்பா தான் அவரை வந்து எல்லாம் பார்த்துக்கணும். அங்கே வீட்டுக்கு கூட்டு போனவன் லூ வந்து ஹீரோனை பார்த்து கத்துறான், உன் ஃபேமிலியை நான் அழிக்கிறேன் பாரு, என்னையே வேணான்னு சொல்லிட்டு இருக்கியா, எவனோ ஒருத்தனுக்காக உன்னை சும்மா விட மாட்டேன், என்னை எதிர்த்து பேசிட்டேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனை வந்து வீட்டில் ரூம்குள்ளே தள்ளிட்டு கதவு சாத்திட்டு அவன் பாட்டுக்கு அங்கே போயிடுறான். இங்கே இரு, உன் பிரதருக்கு நீ என்ன பண்ணுற நானும் தான் பார்க்குறேன்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் கத்தி அழுது அவங்களுக்கு உடம்பு வேற சரியில்லைல்ல, அப்படியே பெட்டில் தான் காட்டுறாங்க. ஹீரோன் வந்து தூக்கத்தில் அம்மா அப்பா அண்ணா நீங்கள் என்னை விட்டுட்டு போகக்கூடாதுன்னு நினச்சிட்டே இருக்கும்போது கால் வருது. ஃபோன் எடுத்தா ஹீரோன் நினைக்கிறாங்க, போன வாட்டி ஃபோன் எடுத்து பேசினப்போ அண்ணன் இறந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க, இந்த வாட்டியும் கால் வருது, யாருன்னா எதனா தப்பாக சொல்லக்கூடாதுன்னு நினச்சிட்டே ஃபோன் எடுத்து பேசினா அடுத்த நிமிஷமே வந்து ஹீரோனோட அப்பா ஆஃபீஸ்லேருந்து ஃபோன் பண்ணியிருக்காங்க, உங்கள் அப்பாவோட ஆஃபீஸ் வந்து பேங்க் கரப்ட் ஆகிடுச்சு, அதனால உங்கள் அப்பா வந்து பில்டிங்லேருந்து கீழே வந்து குதிச்சிட்டாரு அப்படின்னு சொல்ல ஹீரோனுக்கா ஐயோ மனசெல்லாம் ஒரு மாதிரியாக இருக்குது, இன்னும் இப்படி எல்லாம் என்னை விட்டுட்டு போகிறீங்களேன்ற மாதிரி அவள் பாட்டுக்கு அங்கேருந்து போகிறா. ஒரு பக்கம் ரத்தம் வந்து எடுத்துகிட்டு இருக்கா. அங்கே வேகமாக ஓடி போய் பார்த்தா அப்பாவை அவள் தான் கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. அப்பாவும் இறந்துட்டாரு, மாடியிலேருந்து விழுந்து குதிச்சு. என்னென்னா கம்பெனி பேங்க் கரப்ட் ஆகிடுச்சு, எல்லாமே போடுச்சு, இதுக்கு மேலே ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் விழுந்துட அப்போ ஹீரோனும் அங்கே இருக்க அசிஸ்டன்ட் பொண்ணு பார்த்து நீங்கள் தயவு செஞ்சு அம்மாட்ட எதுவும் சொல்லாதீங்க, ஆமாம் எப்படி பேங்க் கரப்ட் ஆயிடுச்சு என்னாச்சுன்ற மாதிரி சொல்லும் போது நோட்டீஸில் எடுத்து பார்த்தா அந்த நோட்டீஸ் வந்து அதில் வந்து யார் பேர் போட்டிருக்குன்னா லூவோட பேர் போட்டிருக்கு. இதை பார்த்தோன்னே ஹீரோனுக்கு கோவம் வருது. என் மேலே இருக்க ஏதோ ஒரு கோவம், அவனுக்கு என்ன கோவனே தெரியல, அவன் எப்படி எங்கள் அப்பாவை வந்து இப்படி பேங்க் கரப்ட் பண்ணுறதுக்கு நோட்டீஸ் அனுப்பலாம், அவன் தான் எல்லாத்துக்கும் காரணம், என் ஃபேமிலியில் ப்ராப்ளம் வரதுக்கு என் லைஃப் ஸ்பாயில் ஆனதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் அந்த லூ தான் சொல்லிட்டு ஹீரோன் செம்ம கோவப்படுறாங்க. ஒரு பக்கம் அம்மா போய் பார்க்கணும், அம்மாவுக்கு இந்த விஷயம் தெரிந்தால் எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு தெரியாது, வேகமாக போகணும்னு சொல்லிட்டு ஹீரோன் வேகமாக அம்மா பார்க்கறதுக்கு அங்கே கிளம்பிட்டு இருக்காங்க. அங்கே வீட்டுக்கு போனால் ஆல்ரெடி வீடு கொழுந்து விட்டு எரிஞ்சிட்டு இருக்கு. அங்கே இருக்க மெய்ட்லாம் வெளியே வேகமாக ஓடி வந்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோன் உள்ளே போகலான்னு பார்க்கும்போது அங்கே இருக்க மெய்ட்லாம் மேடம் வேணாம் போகாதீங்க, உங்கள் அம்மாவுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருச்சு, அது மட்டும் இல்லாமல் இதெல்லாம் சொன்னதுக்கு காரணமே உங்கள் கூட ஒருத்தங்க இருப்பாங்கள்ல, அதான் லூ கூட டேங்குன்னு ஒருத்தங்க சுற்றுவாங்கள்ல, அவங்க தான் வந்து எல்லாத்தையும் சொல்லிட்டு போனாங்கன்னு சொல்லும் போது ஹீரோனுக்கா அம்மா கிட்ட யார் இதெல்லாம் இப்படி சொன்னது, அதுக்குள்ளே யார் சொல்லி இப்படி எங்கள் அம்மா வாக்குனது, என் ஃபேமிலி மொத்தத்தையும் அழிச்சிட்டாங்க அந்த லூ குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக வீட்டுக்கு போயிட்டு கதவு தட்டுன்னு தட்டுறாங்க. லூ கதவு தரேன்னு சொல்லிட்டு கதவு திறக்கிறது டேங்க் தான். வந்தோடனே என்னாச்சு உங்களுக்கு, ஏன் இப்படி கோவமாக வந்து கதவு தட்டிட்டு இருக்கீங்க மியா, உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்ற மாதிரி மியாவை பற்றி எதுவுமே தெரியாத மாதிரி கேட்க ஹீரோன் கேட்குறாங்க, அடி பாவி உன்னை யார் ஏன் வீட்டுக்கு போயிட்டு எங்கள் அம்மா கிட்ட எல்லாத்தையும் போட்டு உடைக்க சொன்னது, அவங்க கிட்ட இப்படி தான் எல்லாத்தையும் சொல்லுவியா வயசானவங்க கிட்ட அப்படின்னு சொல்லும் போது அப்போ அந்த டேங்க் சொல்கிறா, இல்லை உங்களோட கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு நான் கொஞ்சம் எடுத்து சொல்லாமேன்னு சொல்லிட்டு சாஃப்டாக தான் எல்லாம் சொன்னேன், அவங்களுக்கு இப்படி ஹர்ட் ஆகும்னு நினச்சி பார்க்கலன்னு சொல்லிட்டே இருக்கும்போது அப்போ அந்த இடத்துக்கு லூ வரான். அவன் பாட்டுக்கு வந்துட்டு அவன் என்ன தப்பு பண்ணா, அவள் வந்து உனக்கு என்ன ஃபேமிலியில் நடந்துச்சோ, அதாவது உங்கள் அப்பாவுக்கு உன் அண்ணனுக்கு நடந்ததை எடுத்து சொல்லிட்டு இருக்கா, அதுக்கு ஏன் அவளை திட்டுறேன்னு கேட்கும்போது அப்போ ஹீரோன் சொல்கிறாங்க, அட பாவி நீ என்னடா பேசிட்டு இருக்கார், எங்கள் அப்பா சாவுக்கு காரணம் நீ, என் மேலே உனக்கு என்னடா கோவம், எங்கள் அப்பாவோட ஆஃபீஸ்க்கு பேங்க் கரப்ட் பண்ணுறதுக்கு எதுக்குடா நோட்டீஸ் அனுப்பிச்சா, உன்னால எங்கள் அப்பா சேர்த்தாருன்னா இங்கே கூட்டிகிட்டு வந்து வச்சிருக்கேன், இந்த டேங்கால எங்கள் அம்மா சேர்த்துட்டாங்க, என் ஃபேமிலியை ஒரே நாளில் எல்லாரும் இப்படி சாச்சிட்டிங்கன்னு சொல்லும் போது அந்த டேங்கா லூ பற்றி அப்படிலாம் பேசாதீங்க மியா அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது ஹீரோனுக்கா நான் எல்லாரையும் வந்து எழுந்துட்டு நின்றுட்டு இருக்கேன், நீ என்னடானா நீ என்னையே பேசி வேணான்னு சொல்கிறேன்னு பேசிகிட்டே இருக்கும்போது ஹீரோன் அங்கேயே மயக்க போட்டு விழுந்துடுறாங்க. லூ ஒன்னே ஹீரோனை ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு போயிட்டு அட்மிட் பண்ணுறானா. என்னென்னா ஹீரோன் வந்து கொஞ்ச நேரத்துக்கு கண்ணை திறக்கிறாங்க. என்னென்னு பார்த்தா நம்ம ஹீரோன் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. அப்போது ஹீரோன் கண்ணை திறக்க முன்னாடி இருக்க லூ நின்றுட்டு இருக்கான்ல, அவன் ஒன்னே நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்க, ஆனால் இந்த குழந்தை
குழந்தை இப்போதைக்கு நம்மளோட ஃபேமிலிக்கு தேவையில்லை, அதான் டேங்கோட குழந்தையும் நம்ம ஃபேமிலிக்கு போதும்ல, அதனால இந்த குழந்தைய வந்து அழிக்கிறதுக்கு நான் அரேஞ்ச் பண்ணிட்டேன், அதாவது அபார்ஷன் பண்ண அரேஞ்ச் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயின் வந்து அதெல்லாம் முடியாது, இந்த குழந்தை தான் எனக்கு ஒன்றே ஒன்று, எனக்கு சொந்தமான ரிலேஷன் இருக்கிறது, ஆல்ரெடி எல்லாரும் என்னை விட்டுட்டு போயிட்டாங்க, என் குழந்தை எனக்கு வேணுன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் அவனா இல்லை இல்லை அதெல்லாம் முடியாது, இந்த குழந்தை வந்து ஃபேமிலிக்கு தேவையில்லை, அதான் டேங்க் இருக்கால, டேங்க் கோவப்படுவா அதெல்லாம் கேட்டால், குழந்தைய வந்து அபார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோயின் கெஞ்சுறாங்க, உன் காலில் வேணா விழுந்து கெஞ்சுறேன், என்னை டிவோர்ஸ் பண்ணிவிடு, நான் குழந்தையோடு இங்கேருந்து எங்கே போயிட்டேன், உன் முன்னாடி நான் வரவே மாட்டேன், தயவு செஞ்சு இந்த குழந்தைய மட்டும் எனக்காக விட்டு வேன்ற மாதிரி ஹீரோயின் வந்து எவ்வளோ கெஞ்சினாலும் அந்த இடத்துல வந்து லூ அரேஞ்ச் பண்ண ஆள்லாம் வந்துடுறாங்க. அதான் அந்த டாக்டர்ஸ் வந்தோடனே அவங்க பட்டுக்கு ஹீரோனுக்கு இன்ஜெக்ஷன் போட போகிறாங்களா, அப்போ ஹீரோனும் எவ்வளோ கெஞ்சுறாங்க, அவங்க வந்துட்டாங்க, தயவு செஞ்சு சொல்லு என் குழந்தை எனக்கு வேணும், என்னை விட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து கெஞ்சிக்கிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா கத்தி எடுத்து அவங்க கழுத்தில் வச்சுட்டு யாரும் கிட்ட வராதிங்க, அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு தெரியாதுன்ற மாதிரி ஹீரோயின் வந்து கத்திட்டு இருக்காங்க. லூ பார்த்து அப்போ கூட கெஞ்சுறாங்க, என் குழந்தைய மட்டும் எனக்கு கூட்டுன்னு சொல்லிட்டு. ஆனால் லூ வந்து அதெல்லாம் முடியாது, நான் வந்து இப்போ இந்த குழந்தைய அழிச்சு தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கே வந்து டாக்டர்ஸை பார்த்து நீங்கள் எதுக்கு வந்தீங்க, உங்கள் வேலையை நீங்கள் சீக்கிரம் பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்போ அந்த டாக்டர்ஸ் வேகமாக போயிட்டு ஹீரோனை பிடிச்சி ஹீரோனுக்கு பண்ண வேண்டிய வேலையை பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது ஹீரோயின் கையில் இன்ஜெக்ஷன் போட்டுட்டு ஹீரோனுக்கு அந்த அபார்ஷன் ப்ராசஸை ஆரம்பிச்சு விட்டுடுறாங்க. ஒரு பக்கம் இந்த லூ வந்து ஆஃபீஸ்க்கு போயிட்டான்னா ஹீரோனுக்கு எல்லாத்தையும் முடிச்சு விட்டுட்டு அவன் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது ஹாஸ்பிட்டல்லேருந்து கால் வருது. கால் பண்ணவங்க வந்து சார் நீங்கள் அட்மிட் பண்ணீங்களா, அவங்க திடீர்னு எங்கேயோ காணாமல் போயிட்டாங்கன்னு சொல்ல அவனா என்னாச்சுன்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் என்ன முடிவு எடுத்துடுறாங்கன்னா, இதுக்கு மேலே எதுக்கு நம்ம இந்த லைஃப்பை வாழணும், நம்ம லைஃப்பில் இருக்க நம்மளோட சொந்தம் எல்லாம் போயிடுச்சு, இதுக்கு மேலே நம்ம வாழ்ந்தா என்ன தகுதி இருக்குது நம்ம வாழ்கிறதுக்கு, எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வயிற்றுலலாம் கை வச்சு ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு அங்கேருந்து குதிக்க வந்து அவள் பார்த்துட்டு இருக்கா. அப்போது ஹீரோயின் பேர் சொல்லி யாரோ வந்து கூப்பிடுறாங்க, யாரோ இல்லை இந்த லூ தான். ஹீரோயின் திரும்பி பார்க்குறாங்க, என்ன உனக்கு இதுக்கு மேலே என்ன வேணும் அப்படின்னு கேட்கும்போது அந்த லூ வந்து என்ன சொல்கிறான்னா, இல்லை நீ இதை மட்டும் பண்ணாத, இப்போல்லாம் நீ பண்ணக்கூடாது, நீ எனக்கு வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க. நம்ம ஹீரோயின் குதிச்சிடுறாங்க. அப்போ அவன் போயிட்டு கத்திட்டு இருக்கான், பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு அந்த குழந்தையும் அழிச்சிட்டு இப்போ வந்து கத்திட்டு இருக்கான். ஹீரோயின் குதிச்ச அப்புறம் என்னன்னு பார்த்தா கொஞ்ச நாள் ஆகுது, ஹீரோயின் ரூம்லேயே தான் உட்காந்துட்டு இருக்கான். அவங்க கல்யாண ஃபோட்டோலாம் மாட்டி வச்சிருப்பாங்களே அதெல்லாம் பார்த்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். என்ன நினைக்கிறானா, நான் அப்படி பண்ணியிருக்க கூடாது, அவ கூட எப்படி க்ளோஸாக இருந்து குழந்தை வந்ததுனால தான் அவளுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுத்தேன், அதாவது டேங்குக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்தானா உன்னை கூட நான் கவனிக்கல, உன் ஹெல்த் இஷ்யூ கூட கவனிக்கல, நான் ரொம்ப செல்ஃபிஷாக இருந்திருக்கிறேன், நான் அப்படி பண்ணியிருக்க கூடாது சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். நீ மொத்தமாக என்னை விட்டுட்டு போயிட்ட, இருந்தாலும் நான் உன்னை லவ் பண்ணேன்ற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். பண்ணுறதை பண்ணிட்டு அப்போ அந்த இடத்துக்கு வந்து அந்த டேங்க் வரா. அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கல, வயிறுலாம் நல்லா பெருசாகிடுச்சு. வந்து இங்கேயே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, வாங்க போகலாம் அப்படின்ற மாதிரி லூ பார்த்து கூப்பிட, லூ ஒன்னே என் கண்ணு முன்னாடி நிற்காத, ஹாஸ்பிட்டலுக்கு போய் செக்அப் பண்ணுனா அம்மாவை கூட்டிகிட்டு போ, இங்கே நிற்காத போன்ற மாதிரி திட்டிகிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் இந்த டேங்கும் வந்து நம்ம ஹீரோயின் ஃபோட்டோவை பார்த்துக்கிட்டு இன்னும் எப்படி பேசிகிட்டு இருக்கான், எல்லாம் உன்னால் தாண்டி, செத்து போயும் நீ என்னை முழுசாக அவன் கூட சேர விடாமல் தடுத்துட்டு இருக்கல, அடிச்ச ஏன் அப்படி என்னை டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கல இந்த லைஃப்பில் வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு இவன் நம்ம ஹீரோயின் லைஃப்பில் வந்து எல்லாத்தையும் எடுத்து விட்டுட்டு நம்ம ஹீரோனே திட்டி விட்டுட்டு இருக்கா. கொஞ்ச நேரம் கழிச்சு லூ வெளியே போறானா, போனவன் திரும்ப நம்ம ஹீரோயின் ரூம்ல வந்து எதையோ தேடிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் திங்ஸை பாதி காணோம், இதுல வேற கையில பொம்மையை வச்சுட்டு இருந்திருப்பான்ல நம்ம ஹீரோயின் வந்து இவனுக்காக ஸ்டார்டிங்ல செஞ்ச பொம்மை, அதை கையில வச்சு தான் ஃபீல் பண்ணிட்டு இருப்பான். அந்த பொம்மையை காணோன்னு கத்தும் போது அங்க வந்து மேடு என்ன சொல்றாங்கன்னா, அது வேற யாரும் இல்ல, டேங்க் தான் வந்து இங்க இருக்க ரூம்ல இருக்க திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்து தூக்கி போட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லும் போது இவனுக்கு கோவம் வருது. இன்னும் தைரியத்துல அவ இப்படி பண்ணா, யாரு கேட்டவ அப்படி பண்ணான்னு சொல்லிட்டு அவன் வேகமா போயிட்டு அந்த டேங்க் பார்த்து கேட்கலான்ற மாதிரி டேங்க் பார்த்து எல்லாம் கோவமா கேட்டுட்டு இருக்கான். அந்த டேங்க் என்ன சொல்றான்னா, இல்ல நான் தான் அது பண்ணேன், ஆனா நான் பண்ணது கரெக்ட் தானே, ஏன்னா அவ இறந்து போயிட்டா, நான் வேற பிரெக்னெண்டா இருக்கேன், இப்படி செத்து போனவங்க திங்ஸ் எல்லாம் வந்து வீட்டில் இருக்கிறது நம்ம பேபிக்கு பேட் லக் கொடுக்கும்ல, அதை கொண்டு போய் தூக்கி போட சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லும் போது லூக்கோ வருது, உனக்கு யாரு சொன்னா அது பேட் லக் தருன்ட்டு, என்ன கேட்காம என் வீட்டில் நான் கொடுக்காம பெர்மிஷன் கொடுக்காமலே என் வீட்டில் இருக்க திங்ஸ் எல்லாம் எடுத்து போடுறியா, அதுவும் வந்து மியாவோட திங்ஸ் எடுத்து போட்டிருக்கேன்னு சொல்லி திட்டும் போது அவளும் என்ன பண்றது தெரியாம முழிச்சிட்டு இருக்கா. திடீர்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் இதை காட்டுறாங்க, நம்ம ஹீரோயின் வந்து சாகலை, அவங்கள யாரும் காப்பாற்றிட்டு இருக்காங்க. ஹீரோயின் வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆயிருக்காங்க. கொஞ்ச நாள் அவங்க கண்ணியை முழிக்கல போல, மயக்கத்தில் இருந்திருக்காங்க. திடீர்னு அவங்களுக்கு கண்ணை திறக்கும் போது நான் உயிரோடவா இருக்கேன், நான் செத்துட்டேன்னு தானே நினச்சேன், நான் சாகணும் தானே இந்த முடிவு எடுத்தேன்னு நினைக்கும் போது முன்னாடி அப்போ தான் நம்ம ஹீரோட என்ட்ரி கட்டுறாங்க. நம்ம ஹீரோ பேர் சூ. அவர் வந்துட்டு நீ எதுக்கும் கவலைப்படாத, முதல்ல நல்லா ரெஸ்ட் எடு, உனக்கு ரொம்ப அடிபட்டிருக்கு, அதுக்கப்புறம் நம்ம டீட்டெயிலாக எல்லாம் பேசலான்னு சொல்கிறாரு. நம்ம ஹீரோன்னு ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்ச நாள் நம்ம ஹீரோ ரெஸ்ட்லேயே இருக்காங்க. அதுக்கப்புறம் சூ வந்து பேசலான்னு சொல்லியிருப்பார்ல, அப்புறம் கொஞ்ச நாள் அப்படியே போகுது. நம்ம ஹீரோ வந்து டிஸ்கஸ் பண்ணலான்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா நம்ம ஹீரோனை ஏன் இவர் காப்பாற்றினாங்க அப்படின்னு சொல்லி ஹீரோயினி கேட்கணும்ல, அதனால ஹீரோயினி கேட்குறாங்க, நீங்கள் தான் மிஸ்டர் சூவா, சரி ஓகே நீங்கள் எதுக்காக ஏன் உயிரை காப்பாற்றினீங்க, இதனால் உங்களுக்கு என்ன யூஸ் அப்படின்னு சொல்லும் போது அப்போ தான் ஹீரோ சொல்கிறாரு, உனக்கு யார் எனிமியோ அதே எனிமி தான் எனக்கும் அந்த லூ சுத்தமாக பிடிக்காதுன்னு சொல்லும் போது ஹீரோயின் சொல்கிறாங்க, அதுக்கு நான் என்ன பண்ணுறது, ஏன் உயிரை காப்பாற்றினதுக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம்னு கேட்கும்போது அப்போ தான் அவர் சொல்கிறாரு, உனக்கு
உனக்கு அவனை ரிவெஞ்ச் எடுக்கணும்னு ஆசை இல்லையா? உன் லைஃப்பில் எல்லாத்தையும் அவன் பறிச்சுக்கிட்டான், உனக்கு துரோகம் பண்ணிட்டான்ல, அவன் உன் எனிமி தானே, அவனுக்கு நீ ரிவெஞ்ச் எடுத்தே ஆகணும்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்போ ஹீரோயின் சொல்கிறாங்க, நீங்கள் சொல்கிறதுக்கெல்லாம் நான் ஒத்துப்பேன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? முதல்ல ஒத்துக்கிறேன்னு நினச்சி தான் நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்களா அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்கிறாரு, கண்டிப்பாக ஒத்துக்காமல் எப்படி இருப்ப? நீ சாகணும்னு முடிவு எடுத்துமே நீ இன்னுமே சாகலை, உயிரோட தானே இருக்க. அப்போ நீ முடிக்க வேண்டிய விஷயம் இந்த உலகத்தில் இன்னும் நிறைய இருக்குன்னு தானே அர்த்தம். கண்டிப்பாக நீ ரிவெஞ்ச் எடுத்து ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோனுக்கு இது கரெக்டாக புரியுது. நான் என்ன பண்ணணும்னு கேட்குறாங்க. அப்போ ஹீரோ சொல்கிறாரு, நான் சொல்கிறத கரெக்டாக பண்ணு, எல்லாமே கரெக்டாக நடக்கும் அப்படின்ற மாதிரி ஹீரோனுக்கு இனிமேல் நான் சப்போர்ட்டிவாக இருக்கேன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அப்போ அப்படியே ஒரு வருஷம் ஆகிற மாதிரி காட்டுறாங்க. என்னன்னா நம்ம ஹீரோயின் வந்து ரொம்ப பாப்புலராக ஆகிடுறாங்க. சூ கம்பெனியில் வந்து ஒரு சிஇஓவாக இப்போ அவங்க இருந்துட்டு இருக்காங்க. அப்போ அந்த கம்பெனியில் தான் காட்டுறாங்களா, அங்கே இருக்க ஒர்க்கர்ஸில் வந்து இந்த மாதிரி சூ வந்து அவரோட ஒய்ஃபை வந்து இங்கே கூட்டிகிட்டு வந்துட்டாரா, அவங்க ஒய்ஃப் தான் இப்போ ஷூ மிங் ஷூன்ற குரூப்போட சிஇஓவாக இருக்காங்க அப்படின்ற மாதிரி மாற்றி மாற்றி பேசிகிட்டு இருக்க. அப்போ அந்த சூவோட ஒய்ஃப் பேர் சியா அப்படின்ற மாதிரி சொல்லி மென்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல தான் இந்த டேங்கோ இருக்காங்க. டேங்குக்கு குழந்தை பிறந்துடுது. அவரே ஒரு ஆக்ட்ரஸ் தானே, அதனால வந்து இந்த சூ குரூப்பில் வந்து ஏதோ ஒரு ப்ராஜெக்ட் ஒர்க்குக்கு ஆக்டிங்காக வந்திருக்கா போல. அப்போ அங்கே இருக்க ஒரு ஒர்க்கர் பொண்ணு வந்து இந்த டேங்கை பார்த்து, மேடம் நீங்கள் உங்களோட ஹேர் ஸ்டைல் கொஞ்சம் மாற்றுறீங்களா, டிஃப்ரெண்ட் ஹேர் ஸ்டைலில் தான் ஷூட் பண்ணணும், நீங்கள் ஒன்றே போடாதீங்க சொல்லும் போது டேங் ஒன்னே எப்படி நீ என்னையே பார்த்து இப்படி பேசுவா, நான் அழகாக தான் இருக்கேன், இந்த ஹேர் ஸ்டைலே போதும், திரும்ப திரும்ப மாற்றிட்டே இருப்பாங்களா, இதுவே நல்லா தானே இருக்குது, இப்படியே ஷூட் பண்ணிக்கலாம் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டே இருக்கும்போது அப்போ அந்த பொண்ணு வந்து திரும்ப திரும்ப நீங்கள் மாற்றி தான் ஆகணும்னு சொல்லும் போது அப்போ இவ உடனே என்ன பண்ணுறான்னா, என்னையை எதிர்த்து பேசிட்டு இருக்கியா நீன்ற மாதிரி அங்கே பக்கத்தில் இருக்க ஜூஸ் இருக்குல்ல அதை எடுத்து அந்த பொண்ணு மேலேயே ஊற்றி விட்டுடுறா. அந்த பொண்ணு என்ன பண்ணியிருப்பா, அவளோட வேலை தானே செய்வா. அப்போ அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயின் வந்துடுறாங்க. அவங்க வரும்போது கிளாஸில் ஒரு ஜூஸை கொண்டு வந்து அவங்க பாட்டுக்கு வந்துட்டு என்னடி இழிக்கிறா அப்படின்ற மாதிரி இந்த டேங்க் மேலேயே ஊற்றி விட்டுடுறாங்க. இந்த டேங்கை ஏன் மேலே யார் ஊற்றுறான்னு நம்ம ஹீரோயின் ஃபேஸை பார்த்தா நம்ம ஹீரோயின் ஃபேஸை பார்த்து முழிச்சிட்டு இருக்கா. அப்போ ஹீரோயின் சொல்கிறாங்க, என் கம்பெனிலே வந்து என்னோட ஒர்க்கர் மேலேயே நீ இப்படி ஊற்றிட்டு இருக்கியா, உனக்கு என்ன தைரியம், உனக்கு எவ்வளோ தைரியம் தான் இப்படி பண்ணியிருப்பேன்ற மாதிரி ஹீரோயின் மிரட்டிட்டு பேசிகிட்டு இருக்க. இந்த டேங்க் வந்து என்ன செத்து போனோம் உயிரோடு வந்து நிற்கிறா, மியா நீ உயிரோடு இருக்கியா, மியாவா இவா அப்படின்னு நினச்சிட்டே இருக்கும்போது அப்போ ஹீரோயின் சொல்கிறாங்க, உனக்குலாம் வந்து இந்த வேலையை ஆஃபர் பண்ண பாரு, எங்களை சொல்லணும், இந்த சூ மிங்ஸோட குரூப்போட சிஇஓன்னா என்கிட்ட எப்படி பேசணுமோ அப்படி பேச சொல்லிட்டேன், என்னோட ஒர்க்கருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை கொடு, உனக்குலாம் ப்ராஜெக்ட்டுக்கு கொடுத்தேன் பாரு, அதை நான் சொல்லணும், அது மட்டும் இல்லை இந்த ப்ராஜெக்டோட லீடரும் நான் தான் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்ல. ஆனால் இந்த பக்கம் இந்த டேங்கோ, மியா நீ தானே, நீ சாகலையா, உயிரோட தான் இருக்கியா அப்படின்ற மாதிரி இவ அப்படி கேட்கும்போது நம்ம ஹீரோயின் என்ன சொல்கிறாங்கன்னா, உன் ப்ராஜெக்ட் லீடர் கிட்டேயே வேற ஏதோ பொண்ணு பேர் சொல்லி நீ ஏன்ட்டு இப்படி பேசிட்டு இருக்கியா, உன்னை நான் டெர்மினேட் பண்ணுறேன், இனிமேல் உனக்கு இந்த ப்ராஜெக்ட் கிடையாது, வெளியே போறியா இல்லை செக்யூரிட்டி கார்டை கூப்பிடுவான்னு சொல்ல அவளுக்கு அந்த அசிங்கம் தாங்கலை. சரி இங்கேருந்து போகலான்ற மாதிரி இப்போதைக்கு அங்கேருந்து கிளம்பிடுறா. ஒரு மாதிரி அழுதுகிட்டே தான் கிளம்பிட்டு இருக்கா. நம்ம ஹீரோனா இன்னும் நிறைய இருக்குது அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த டேங்க் வீட்டுக்கு போயிருப்பால, அப்படியே ஏதோ நினச்சிட்டு இருக்கா. அப்போ லூ வீட்டுக்கு வரானா அவன் பாட்டுக்கு அவங்க வரும்போது அப்போ இவ வேற அழுதுட்டு உட்காந்துட்டு இருப்பாள். அவள் உடனே லூ பார்த்தோன்னே, லூ நீங்கள் வந்துட்டீங்களா, உங்ககிட்ட ஒன்று சொல்லணுன்ற மாதிரி வேகமாக ஓடி போயிட்டு லூவோட கையை பிடிச்சிட்டு இருக்கா. பிடிச்சி என்ன சொல்கிறான்னா, நீங்கள் நினச்சது தப்பு, அது மட்டும் இல்லை நான் நினச்சது தப்பு தான், அந்த மியா இன்னும் சாகலை, அவள் உயிரோடு தான் இருக்கா, அதுவும் சூ குரூப்போட சிஇஓவாக இருக்கா தெரியுமா அப்படின்ற மாதிரி அவள் சொல்லிட்டு இருக்கா. ஆனால் இவனா ஏண்டி பைத்திய மாதிரி உளர்றா, என்ன பேசிகிட்டு இருக்க நீ, நம்ம மியா செத்து 1 வருஷம் ஆச்சு, அவள் பேரை கூட நீ சொல்லாத, அவள் என் மனசில் எங்கேயோ இருக்கா, அவளை திரும்ப என் லைஃப் உள்ள நீ இப்படி சொல்லி ஞாபகப்படுத்தாத சொல்லிட்டு இருக்கான். ஆனால் அவளா, நான் உண்மைதான் சொல்கிறேன், அந்த சூ மிங்ஷோட குரூப்பில் சிஇஓவாக இருக்காவா அப்படின்னு சொல்லும் போது அவனா, பைத்தியம் தான் உனக்கு பிடிச்சிச்சு போ இங்கேருந்து அப்படின்றமா சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு அங்கேருந்து போயிட்டான். இப்போ ஒருத்தி சும்மா மியாவை ஞாபகப்படுத்தி விட்டுட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தான் போயிட்டு இருக்கான். ஒரு பக்கம் நம்ம ஹீரோ தான் காட்டுறாங்க. அவர் நம்ம ஹீரோயினுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஏன்னா ஹீரோயினுக்கு அவர் ரொம்ப சப்போர்ட் பண்ணுறாரு. அவரோட கம்பெனி தான் அது. ஆனால் அவரோட கம்பெனியில் நம்ம ஹீரோனுக்கு சிஇஓ போஸ்ட் போட்டு கொடுத்துட்டு இருக்காரு. 1 வருஷமாக நம்ம ஹீரோயின் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க, அந்த லூக்கு வந்து இன்னும் நிறைய கொடுக்கணும், அவன் ரொம்ப அழணும் அப்படின்னு சொல்லும் போது அப்போ ஹீரோ சொல்கிறாரு, நீ எல்லாம் கொடுக்கலாம், என்னோட ஒய்ஃபாக இருக்கல, உனக்கு யார் இனிமேல் வந்து என்ன மரியாதை கொடுக்காம பேசுகிறாங்க நானும் தான் பார்க்குறேன். அது மட்டும் இல்லை, இந்த ஏலம்லாம் விடுவாங்கள்ல, அந்த ஏலம் விடுறதுக்கு ஒரு பார்ட்டி மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க போல். அந்த பார்ட்டிக்கு என் ஒய்ஃபான நீ என் கூட இன்னைக்கு வரணும், உன்னை பற்றி நான் எல்லாருக்கிட்டையும் சொல்ல போகிறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா ஆஃபீஸில் வந்து இப்போ தான் ரீசெண்ட் டைமில் நம்ம ஹீரோயின் வந்து இந்த சூவோட ஒய்ஃப்னு தெரிஞ்சிருக்கும். அந்த அஃபிஷியலாக எல்லாரும் முன்னாடி அனௌன்ஸ் பண்ணுறதுக்காக ஹீரோயின் வந்து அந்த பார்ட்டிக்கு போகிறதுக்காக சொல்லிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோயின் ஓகேன்றாங்க.
இருக்காங்க. நம்ம ஹீரோவும் சரி வா இப்போ வீட்டுக்கு போகலாம், நம்ம ரெடி ஆகிட்டு நைட் அந்த பார்ட்டிக்கு கிளம்பலான்ற மாதிரி ஹீரோனு கூப்பிட நம்ம ஹீரோனும் ஓகேன்றாங்க. ஏன்னா இந்த ஒரு வருஷத்தில் வந்து நம்ம ஹீரோ வந்து ஹீரோனுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருப்பாரு. ஹீரோனுக்கு அதனாலே ஹீரோ ரொம்ப பிடிச்சி போயிருக்கும். அதுக்கப்புறம் 2 பேரும் அங்கே வந்து கிளம்புறாங்க அந்த பார்ட்டி கிளம்புறதுக்காக. இதில் அந்த பார்ட்டியில் இந்த லூ வர வருவாங்கன்றது நம்ம ஹீரோக்கும் தெரியும். அவங்கள எப்படி வச்சு சைட்லேருந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த பார்ட்டியில் தான் காட்டிட்டு இருக்காங்க. எல்லாரும் வந்து நினச்சிட்டு இருக்காங்க சூவோட ஒய்ஃபை இன்னைக்கு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த இடத்துக்கு வந்து இந்த லூ வராரு. லூ கூட இந்த டேங்கோ தான் வந்துட்டு இருக்கா. அவளுக்கு தெரியாது இது என்ன பார்ட்டி, இங்கே என்ன நடக்கும்னு சொல்லிட்டு. அதனால அவள் படக்கு சிரிச்சுட்டே வந்துட்டு இருக்காளா. அப்போ அங்கே இருக்கவங்களும் பேசிக்கிறாங்க இந்த பார்ட்டி வந்து ரொம்ப ஸ்பெஷலானது. சூ வந்து 1 வருஷம் கழிச்சு இந்த ஊருக்கு வந்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அவரோட ஒய்ஃபை வேற இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறான் அப்படின்னு பேசிகிட்டே இருக்கும்போது அப்போ லூ வந்து ஆமா நீ கேள்விப்பட்டிருக்கியா அந்த சூவோட ஒய்ஃப் யாருன்னு சொல்லிட்டு அப்படின்ற மாதிரி கேட்க அவளுக்கும் தெரியாதுன்னு சொல்லிட்டு இருக்க. அந்த இடத்துல வந்து நம்ம ஹீரோவும் வராங்க. அப்புறம் வந்து ஹீரோயின் கையை நல்லா இறுக்கி பிடிச்சிட்டு இருக்காரா ஹீரோ. அங்கே இருக்கவங்களுக்குலாம் பார்த்தோன்னே புரிஞ்சிடும்ல இப்படி சூ வந்து ஒரு பொண்ணு கையை பிடிச்சி நல்லா டைட்டாக பிடிச்சிட்டு வராருன்னா அப்போ கண்டிப்பாக அவங்க தான் வந்து சூவோட ஒய்ஃபாக இருக்குன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி ஹீரோயினும் வந்து டேபிளுக்கு முன்னாடி கூட்டிகிட்டு போயிட்டு இங்கே இந்த பார்ட்டி அட்டென்ட் பண்ண எல்லாரையும் நான் வெல்கம் பண்ணுறேன். அது மட்டும் இல்லை உங்கள் எல்லோரும் முன்னாடி அஃபிஷியலாக நான் அனௌன்ஸ் பண்ணுறேன். ஆஃபீஸில் இருக்கவங்களுக்கு தெரியும் ஆனால் இங்கே வந்தவங்களுக்கு தெரியாதுல்ல, அதனால சொல்கிறேன் இங்கே நிற்கிறவங்க பேர் சியா, இவங்க தான் என்னோட ஒய்ஃப் அப்படின்ற மாதிரி சொல்ல ஒய்ஃப் மட்டும் இல்லை என் லவ்வரும் கூடது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோனும் என் பேர் சியான்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்களா. இதை பார்த்த லூவா என்ன இது இவ மியா தானே, மியாவையே எல்லாம் சியான்ற மாதிரி கூப்பிடுறாங்கன்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கா. ஹீரோனும் நோட் பண்ணிடுறாங்க லூ பார்த்துட்டே இருக்கான்னு சொல்லிட்டு. அப்போ ஹீரோனை பார்த்து உனக்கு நர்வஸாக இருக்கா அந்த லூ இங்கே இருக்கிறதுனாலன்னு கேட்க நம்ம ஹீரோனா இல்லை நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன், அவனை எப்படிலாம் அசிங்கப்படுத்தணும்னு யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ நினச்சிட்டு இருக்க. அது மட்டும் இல்லை ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க இந்த லூவா இது மியா தான், மியா ஏன் இவளோட ஐடென்டிட்டியை மாற்றிட்டு இப்படி நின்றுட்டு இருக்கா, எதுக்காக அவள் செத்து போனான்ற மாதிரி என்னை நம்ப வச்சா என்ன அவ்வளோ வெறுக்கிறாள் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கா. நம்ம இன்னொரு பக்கம் ஹீரோ பார்த்து ஒரு நிமிஷம் நான் வாஷ்ரூம் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து கிளம்புறாங்க. அவங்க அங்கேருந்து போன அடுத்த நிமிஷமே அந்த லூ அங்கேருந்து கிளம்புறேன்ற மாதிரி போகிறான்னா அந்த டேங்க் வந்து லூ கையை பிடிச்சி எங்கே போறீங்க நீங்கள் இங்கேருந்து போகாதீங்க அப்படின்னு மாதிரி சொல்லி தடுத்துட்டு இருக்கா. அதுக்கு அவனும் கேட்குறா உனக்கு என்னதான் பிரச்சனை என்ன வேணும்னு கேட்டால் அதுக்கு டேங்க் சொல்கிறா தனியாக விட்டுட்டு போறீங்க நான் மட்டும் இங்கே எப்படி தனியாக இருக்கிறது அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அவன் சொல்கிறான் நீ தனியாலாம் இல்லை இங்கே நிறைய பேர் தான் இருக்காங்களா, நீ எதனா பண்ணி தொல்லை எதுக்காக என்ன தொல்லை பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு டேங்கோட கையை உதறி விட்டுட்டு அங்கே போயிடுறான்னா. போனவன் நம்ம ஹீரோயின் பின்னாடியே போயிட்டு இருக்கான். யூமியான்னு கூப்பிட்டு இருக்கான். நம்ம ஹீரோனா அவங்க வந்து அதுதான் அவங்க பேருன்ற மாதிரி அவங்க காட்டிக்கல, இருந்தாலும் யாரோ நம்ம பின்னாடி கூப்பிட்டுட்டே இருக்காங்களே அப்படின்ற மாதிரி திரும்பிட்டு சார் நீங்கள் யாரையும் கூப்பிட்றீங்கன்னு புரியுது ஆனால் நீங்கள் நினைக்கிற ஆள்னா கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோன் அங்கேருந்து கிளம்பலான்னு பார்க்குறாங்க. அப்போ அவன் சொல்கிறான் இல்லை எனக்கு நல்லா தெரியும் நீ மியா தானே, எனக்கு தெரியும் நீ மியா தான், எதுக்காக என்னை இப்படி விட்டுட்டு போயிட்டா ஏன் இப்படி பண்ணுன்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கான். நம்ம ஹீரோன் சொல்கிறாங்க உங்ககிட்ட நான் எத்தனை வாட்டி சொல்கிறது நீங்கள் யாரோ தப்பாக புரிஞ்சுக்கிட்டு ஏன்ட்ட பேசிகிட்டு இருக்கீங்க, நான் நீங்கள் சொல்கிற ஆள் கிடையாது, என் பேர் சியா அப்படின்ற மாதிரி சொல்லும் போது உடனே இல்லை இதுக்கு முன்னாடி நான் தப்பு தான் பண்ணிட்டேன் மியா, நான் பண்ண தப்புக்கெல்லாம் என்னை மன்னிச்சிரு, என் லைஃபே நான் இப்படி வாழ்ந்துட்டு இருக்கேன், நான் வேணும்ட்டே நான் எதையும் பண்ணல எல்லாமே தப்பாக பண்ணிட்டேன்னு சொல்ல. ஆனால் ஹீரோனா நீங்கள் தப்பு பண்ணா என்ன சரியாக பண்ணா என்ன அதை நீங்கள் ஏன்ட்ட சொல்லிட்டு இருக்கீங்க, யார்கிட்ட சொல்லணுமோ அவங்கக்கிட்ட போய் சொல்லலாம்ல, என்ன ரொம்ப குடிச்சிருக்கீங்களா போதை தலைக்கேறிடுச்சா அதனால யாருன்னே தெரியாமல் பேசிகிட்டு இருக்கீங்களா என்ன அப்படின்னு சொல்லிட்டு போகலான்னு பார்க்கும்போது அவன் ஒன்று ஹீரோனை கட்டி பிடிச்சி இல்லைம்மையா என்னை மன்னிச்சிரு எனக்கு நீ தான் தெரியும், உன்னை நான் ரொம்ப மிஸ் பண்ணிட்டேன் இந்த ஒரு வருஷத்தில், இதுக்கு மேலே நீ வந்து என்னை விட்டுட்டு போகாத ஏன் கூட இருன்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வந்துட்டாரு. வந்துட்டு என்ன நடக்குது இங்கே லூ என்ன பண்ணுறீங்க என் ஒய்ஃபா அப்படின்ற மாதிரி கேட்க உடனே பின்னாடி திரும்பி பார்த்துட்டு இருக்க. நம்ம ஹீரோனை போடாங்கிட்ட அப்படின்ற மாதிரி தள்ளி விட்டுட்டு இருக்காங்க. அப்புறம் ஹீரோயின் பக்கத்தில் போய் நிற்க நம்ம ஹீரோ பக்கத்தில் நின்றுக்கிறாங்களா. ஹீரோ சொல்கிறாரு நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க என்னோட ஒய்ஃப் கிட்ட, வேற யாரையும் நினச்சி எங்கள் ஒய்ஃப் கிட்ட பேசிகிட்டு இருக்கீங்க போல அப்படின்னு கேட்க லூ சொல்கிறான் இல்லை மியா நீ வந்து என்னை நம்பு என் கூட வா கொஞ்சம் நல்லா பேசிக்கலாம், நம்ம பேசி எல்லாத்தையும் புரிஞ்சுக்கலான்ற மாதிரி மியா கிட்ட தான் பேசிகிட்டு இருக்கா. அதுக்கு நம்ம ஹீரோ பக்கத்தில் இருக்கும் போதே அவன்கிட்ட சொல்கிறாங்க உங்களுக்கு நான் சொல்கிறது புரியலன்னு நினைக்கிறேன், அப்புறம் நான் வந்து கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டியது இருக்கும், நான் அவங்க கிடையாதுன்னு சொல்லிட்டேன்லன்னு சொல்லிட்டு இருக்கா. ஆனால் லூ வந்து 7 வருஷமாக நம்ம 2 பேரும் ஒன்றா இருந்தோம், உன்னை நான் எவ்வளோ லவ் பண்ணேன்னு உனக்கும் தெரியும்ல, ஏதோ பண்ண தப்புக்காக இப்படி எனக்கு இவ்வளோ தண்டனை கொடுக்காத தயவு செஞ்சு நான் மன்னிச்சிருன்ற மாதிரி கதறவும் நம்ம ஹீரோனா அதெல்லாம் கண்டுக்கவே இல்லை. அப்போ ஹீரோ ஒரு பக்கம் நீங்கள் தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன், நம்ம வந்து இப்போ ஒரு பார்ட்டி நடக்க போது அதாவது அந்த ஏலம் நடக்கும்ல அது நடக்க போது அதை போய் நாங்கள் அட்டென்ட் பண்ண போகிறோன்னு சொல்லிட்டு 2 பேரும் அங்கே வந்து கிளம்பிடுறாங்க. இந்த லூக்கா இல்லை அவள் கண்டிப்பாக மியாவை தான் இருக்கும், அவளை நான் எப்படியோ சமாதானப்படுத்தி ஆகணுன்றது நினச்சிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ கிட்ட போகும்போது பேசிகிட்டு இருக்காங்க நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க இதை நானே ஹேண்டில் பண்ணிப்பேன், நீங்கள் எனக்கு அப்பப்போ வந்து ஹெல்ப் பண்ணணும்னு அவசியம் கிடையாது, அவன் நல்லா வெறுப்பேத்தனல அப்படின்ற மாதிரி சொல்லும் போது ஹீரோவும் எனக்கு புரியுது இருந்தாலும் உன்னை தனியாக விட்டுட்டு என்னால் இருக்க முடியாது, நான் உன் கூடயே எப்போ இருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. இந்த டேங்க் வேற திருன்னு முழிச்சிட்டு இருக்கா அந்த இடத்துல நின்றுட்டு. அப்போ வந்து எங்கே போனேன் அந்த லூ அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ணிகிட்டே இருக்கும்போது லூ அங்கே வந்துடுறான்னா வந்த உடனே லூ எங்கே போனீங்க என்னாச்சு உங்களுக்கு அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அப்போ இவளா நான் எவ்வளோ நேரம் வெயிட்
பண்ணிட்டு இருந்தேன் தெரியுமா, என்னை தனியாக விட்டுட்டு போயிட்டீங்கன்னு சொன்னால் அவன் ஒரு பக்கம் கத்திட்டு இருக்கான். தனியாக கூட உன்னால் இருக்க முடியாதா, உன் வேலை என்னமோ அதை பாரு அப்படின்ற மாதிரி சொல்ல, நம்ம ஹீரோவும் அப்பயே அங்கேருந்து கிளம்பியிருப்பாங்கல்ல, இந்த ஏழை வேறு நடக்க போகுதுல்ல, அதனால 2 பேரும் அங்கே வந்துடுறாங்க. இந்த டேங்க் நம்ம ஹீரோனை பார்த்து முறைச்சிக்கிட்டே இருக்கா, இவளால் தான் எல்லாமே மறுபடியும் இவளால் தான் இப்படி ஆயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு கையில் ஜூஸ் எடுத்து வேணுட்டி நம்ம ஹீரோயின் மேலே ஊற்றி விட்டுறா. அதுவும் ஊற்றி விட்டுட்டு எதுவும் தெரியாமல் பண்ண மாதிரியே கேஷுவலாக இருக்கணுன்ற மாதிரி பண்ணிட்டு இருக்கா. அப்புறம் ஹீரோனை பார்த்து மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கால, நம்ம ஹீரோனுக்கு கோவம் வருது, இருந்தாலும் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அந்த இடத்துல வந்து ஐயோ சாரி மன்னிச்சிருங்க சியா, நான் தெரியாமல் பண்ணிட்டேன், கை தவறி உங்க மேலே பட்டுருச்சு, கோவப்படாதீங்கன்ற மாதிரி கேட்டுட்டு இருக்க. அதில் நம்ம ஹீரோயின் ட்ரெஸ்ஸிலலாம் வந்து அந்த ஜூஸ் கரை பட்டிருக்கோம்ல, அதனால ஹீரோ வந்து அவரோட கோட்டை கழட்டி அந்த ஜூஸ் கரையை மறைக்கிறதுக்காக நம்ம ஹீரோனுக்கு போட்டு விட்டுட்டு இருக்காரு. நம்ம ஹீரோன் பார்த்து முறைன்னு முறைச்சிட்டு இருக்காங்க டேங்க. அந்த ஒரு வார்த்தை கூட கேட்கல, கிளம்பிடுறாங்க 2 பேரும். அப்போ அங்கே இருக்கவங்களாம் என்ன பேசிக்கிறாங்கன்னா, இந்த லூக்கு வந்து வேற ஆளே கிடைக்கலையா, இந்த மாதிரி பொண்ணுல கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்திருக்கிறாரு, எப்படி நடந்துக்கணும்னு கூட தெரியல இந்த மாதிரி இடத்துல. அது மட்டும் இல்லை, இந்த பொண்ணை வந்து ப்ரெக்னென்ட் ஆகிட்டக்கு அப்புறம் தான் இவங்க 2 பேரும் கல்யாணமே பண்ணிக்கிட்டாங்களாம் அப்படின்ற மாதிரி மாற்றி தப்பாக பேசிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்ட லூவும் டேங்கை பார்த்து முறைச்சிட்டு இருக்கான். வந்தவ இப்படி அசிங்கப்படுத்துறாள் என்ன அப்படின்ற மாதிரி தான் பார்த்துட்டு இருக்கான். அந்த டேங்குக்கும் காதில் எல்லாமே விழுது, அதனால இங்கே நிற்க வேணாம், இங்கேருந்து கொஞ்சம் வேற இடத்துக்கு போகலான்ற மாதிரி கீழே இறங்கி போயிட்டே இருக்கும்போது, அப்போ யோசிச்சுட்டே போகும்போது இவ பின்னாடி யாரோ கூப்பிடுற மாதிரி இருக்கு. எவனும் வந்து இந்த டேங்க் பொண்ணை கூப்பிட்டே இருக்கான். உடனே அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு காட்டாம அந்த ஏலம் வீட்டுற பாட்டி இருக்கும்ல, அங்கதான் காட்டுறாங்க. அங்க வந்து ஏதோ லேண்டுக்காக எல்லாரும் ஏலம் எடுத்துட்டு இருக்காங்களா. அப்ப அந்த லூவும் நம்ம ஹீரோயினுக்கு கொஞ்சம் அதே ரோல பக்கத்து சீட்ல உட்காந்துட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினுக்கு அந்த லேண்டை வாங்கணும்னு ரொம்ப ஆசை, அதே மாதிரி லூவுக்கும் அந்த ப்ராஜெக்டை வாங்கணும்னு ஆசை தான். அங்க இருக்கவங்கலாம் இந்த இடத்துல வந்து ஜூவோ இருக்காங்க, அது மட்டும் இல்ல இந்த லூவா இருக்காரு. இந்த லூவோ வந்து இண்டஸ்ட்ரியில கொஞ்சம் முக்கியமான ஆள் தான் போல. இவங்க இருக்கும்போது நம்மளால எப்படி பெட் பண்ண முடியுன்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும்போது அடுத்த நிமிஷமே நம்ம ஹீரோயின் வந்து மில்லியன்ல தூக்கிட்டு இருக்காங்க. ஒரு ஏலத்துக்கும் போர்டை தூக்கிட்டு இருக்காங்க. அங்க இருக்கவங்கள ஷாக்ல பார்க்க, அதுக்கு அந்த லூவும் நான் மட்டும் என்ன சும்மா வீட்டு வேணான்ற மாதிரி அவனும் வந்து அந்த இடத்துக்கு ஏலம் எடுத்துட்டு இருக்கான். ஏதோ ஹீரோயினுக்கு அவன் வாங்கி கொடுக்குற மாதிரி எடுத்துட்டு இருக்கான் போல. அப்ப நம்ம ஹீரோனை எடுத்துக்கிட்டே இருக்கும்போது கடைசியா நம்ம ஹீரோ வந்து ஏதோ 800 மில்லியன் சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு தூக்கி விட்டுறாரு. அது எவ்வளோ பெரிய அமௌண்ட்டு, இவர் ஏதோ சும்மா ஒரு அட்டையை தூக்கிட்டு இவ்வளோ நான் கொடுக்குறேன்ற மாதிரி சொல்கிறா. ஹீரோனுக்கு ஷாக்கு, என்ன இவர் இந்த சாதாரண இடத்துக்கு எவ்வளோ கொடுக்குறாரு அப்படின்ற மாதிரி பார்க்க, அப்போ அங்கே இருக்க லூவும் என்ன இவன் இப்படி பண்ணிட்டு இருக்கான், இவன் எதற்கு ஒரு சீப்பான லேண்டை வந்து ஹீரோயின் தூக்குறாளேன்னு சொல்லிட்டு இவ்வளோ காசு கொடுத்து வாங்குறான் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்க. அப்போ ஹீரோ சொல்கிறாரு, உனக்கு எது வேணாலும் அதை நான் உன்கிட்ட கொடுப்பேன், அது உனக்கு கிடைக்காம போகாது அப்படின்ற மாதிரி ஹீரோயின் பார்த்து சொல்ல, ஹீரோனுக்கா ஒரு மாதிரி முறைக்கிறதா இல்லை என்ன பேசுறதுன்னு தெரியாமல் ஹீரோவே பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் இந்த லூவா அங்கேயே உட்காந்துட்டு இருக்கான். எல்லாம் போச்சு, இனிமேல் நான் என்ன பண்ணி அவளை சமாதானப்படுத்துவேன் அப்படின்ற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அவங்க அம்மாவுக்கு வேற என்ன பதில் சொல்ல போறேன்னு தெரியலன்ற மாதிரி யோசிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டு டேங்கா ஒன்று உட்காந்துட்டு சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அவங்க அம்மாவுக்கு ஆல்ரெடி வந்து நம்ம ஹீரோன் உயிரோட இருக்கிறதுல தெரிஞ்சிச்சு போல. ஆனால் இவங்க 2 பேரும் வந்து லூவோட அம்மா கிட்ட எதுவுமே சொல்லாததுனால லூவோட அம்மா கோவத்தில் வந்து நீங்கள் எதுவுமே அப்போ இதுக்கு மேலே என்கிட்ட சொல்ல போகிறதில்ல, மீயா உயிரோட இருக்கிறதையும் சொல்ல போகிறதில்ல, சாதாரண ப்ராஜெக்டை கூட இப்போ நீ வந்து ஓன் பண்ணுறது இல்லை, அதாவது நீ வந்து சொந்தமாக எடுத்துக்கிறது இல்லை, எல்லா ப்ராஜெக்டையும் விட்டுட்டு இருக்க போல, மீயா வந்து நீ எடுக்கிற ப்ராஜெக்ட் எல்லாத்தையும் வாங்கிட்டு இருக்காலாமே, எல்லாத்தையும் நான் கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அப்போ அந்த லூவும் சாரிம்மா மன்னிச்சிருங்க, இதை நான் முன்னாடியே சொல்லியிருக்கணும், எல்லா ப்ராஜெக்டும் போயிடுச்சுன்ற மாதிரி சொல்ல அவங்க அம்மா கோவத்திலே வந்து இந்த லூவோட கணத்திலே அரைஞ்சு விட்டு போய் அந்த மியா பொண்ணுகிட்டே தோத்துட்டு இருக்க, உனக்கு சொல்ல வெக்கமா இல்லை, எல்லா ப்ராஜெக்டையும் இழந்துட்டு இருக்கா, ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்கும்போது அதுக்கு அந்த லூவும் இதுக்கு மேலே என்னால் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான். அதுக்கப்புறம் இந்த லூவோட அம்மா வந்து நான் கண்டிப்பாக அந்த மியாவை பார்த்து பேசி ஆகணுன்ற மாதிரி நினச்சிட்டு இருக்க. இந்த டேங்கோ வந்து லூவோட அம்மா கை பிடிச்ச, ஆண்டி கவலைப்படாதீங்க, அந்த மியா வந்து வேணுட்டு அதில் பண்ணிட்டு இருக்கா, நீங்கள் வந்து அவர் மேலே அதாவது லூ மேலே எந்த கோவம் பண்ணி அவர் எதுவும் திட்டாதீங்க, அவருக்கு இதெல்லாம் தெரியாதுன்னு நம்ம சொல்ல, அதுக்கு இந்த லூவோட அம்மாவும் கண்டிப்பாக அந்த மியாவை பார்த்து நான் இதுக்கான கேள்வி எல்லாம் கேட்டுட்டு தான் இருப்பேன், அதுக்கான பதில் அவள் சொல்லிதாகணும்னு சொல்லிட்டு 2 பேருமே மியாவை பார்க்க சியோட ஆஃபீஸ்க்கு போகிறாங்க. நம்ம ஹீரோன் வந்து உட்காந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்களா. இவங்க 2 பேரும் போனவங்க வந்து ரொம்ப திமிரா நம்ம ஹீரோன் முன்னாடி நின்றுட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோன் கேட்குறாங்க, உங்களை நாங்கள் இன்வைட்டே பண்ணலையே, எதுக்காக இன்வைட் பண்ணாதவங்க நீங்கள் 2 பேரும் இங்கே வந்திருக்கீங்கன்ற மாதிரி ஹீரோயின் கேட்க, அப்போ அங்கே இருக்க டேங் வந்து மியா நீ உயிரோடு இருக்குன்றது ஆன்ட்டிக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு, ஆன்ட்டி கேட்குற கேள்விக்கெல்லாம் ஒழுங்காக பதில் சொல்லு அப்படின்னு நம்ம சொல்ல, அப்போ நம்ம ஹீரோனுக்கா எத்தனை வாட்டி உங்கள் ஃபேமிலி கிட்ட சொல்கிறது, நீங்கள் பாட்டுக்கு எதுனா யோசிச்சுட்டே இருப்பீங்களா, நீங்கள் நினைக்கிற ஆள் நான் இல்லைன்னு சொல்கிறேன்ல, மாற்றி ஒருத்தராக வந்து என்னை பார்த்து மியா மியான்னு கூப்பிட்டு இருக்கீங்க, நான் சியான்னு சொல்லிட்டேன்லன்னு சொல்லும் போது அப்போ லூவோட அம்மா ஒன்னே நிறுத்துடி, நீ தான் மியான்னு எனக்கு தெரியும், எதுக்காக என் பையன் வந்து இன்வெஸ்ட் பண்ணுற ப்ராஜெக்ட் எல்லாத்தையும் நீ வந்து வாங்குற, உனக்கு என்னதான் பிரச்சனை, என் பையனை எதுக்கு பழி வாங்கணும்னு நீ நினச்சிட்டு இருக்க, எதை நினச்சி இதெல்லாம் பண்ணுறேன்னு கேட்கும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, ஏன்னா நான் ஆசைப்பட்டது என்கிட்ட காசு இருக்குது, நான் எவ்வளோ வேணால் கொடுத்து வாங்குவேன், அது மட்டும் இல்லை உங்கள் பையன் வந்து என்னோட ப்ராஜெக்டை ஏன் அவன் எடுக்கணும்னு நினைக்கிறான், எனக்கு பிடிச்சதை நான் எடுத்துப்பேன், யாருக்காகவும் நான் வந்து விட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்லும்போது லூவோட அம்மா வந்து நீ இப்பெல்லாம் பண்ணக்கூடாது, நான் சொல்கிறது ஒழுங்காக மதிச்சு நடந்துக்கோ அப்படின்னு நம்ம சொல்லிகிட்டே இருக்கும்போது இருன்னு ஒரு ட்விஸ்ட்டு கொடுக்குறாங்க. ஆமாம் நான் உனக்கு கேள்விப்பட்டேன், நீங்கள் பேருன்னு சொல்லிட்டு யாரும் வளர்க்குறீங்களே, அது வந்து உங்கள் பிளட்டே கிடையாதாமே அப்படின்ற மாதிரி சொல்லும் போது டேங்க் பதற ஆரம்பிக்கிறா. அவள் பாட்டுக்கு
என்னவ பேசிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருக்க. லூட அம்மாவும் என்னடி சொல்ற நீ அப்படின்னு கேட்கும்போது அப்ப டேங்க் சொல்றா, நீ தேவையில்லாம உன் இஷ்டத்துக்கு நீ பேசாதா, என் குழந்தை வந்து லூ ஃபேமிலி சேர்ந்தது தான் அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோன்னு சொல்றாங்க, இல்லையே நீ ஏதோ வேற ஒருத்தன் கூட அஃபேர்ல இருந்து அந்த குழந்தைய பெற்றுக்கிட்டன்ற மாதிரி கேள்விப்பட்டேன், அதுக்கான ப்ரூஃப் கூட எனக்கு இருக்கேம்மா, என்ன தெரியாத மாதிரி நான் என்ன பேச போறேன்னா, எல்லாம் எனக்கு தெரியுன்றமா சொல்லிட்டு ஹீரோன் வந்து ப்ரூஃபோட காட்டுறாங்க, நிறைய ஃபோட்டோஸ் காட்டுறாங்க. அதாவது அந்த பார்ட்டியில் வந்து ஒருத்தன் இந்த டேங்க் கூட பேசியிருப்பான்ல, அவங்க கூட தான் இவ அஃபேர்ல இருந்திருப்பா போல, அந்த குழந்தையும் அவன் தான் போல. இதெல்லாம் கேட்ட லூடாம மறைச்சிட்டு இருக்காங்க. இதெல்லாம் நம்ம ஹீரோனுக்கு எப்படி தெரிஞ்சிருக்கோன்னா, அந்த பார்ட்டி அப்போ நம்ம ஹீரோன் வந்து ட்ரெஸ்ல வாஷ் பண்ண போயிருப்பாங்களே, இந்த டேங்க் வெளியே போனப்போ பின்னாடி நின்று அவன் பேசியிருப்பான். அவன் என்ன வந்து பேசியிருப்பான்னா, எனக்கு காசு வேணும் தொல்லை பண்ணியிருப்பான். நம்ம ஹீரோன் வந்து இதெல்லாம் பார்த்துட்டு அவனை அங்கே வந்து செக்யூரிட்டி கார்ட்ஸ் வச்சு கூட்டிகிட்டு போனது மட்டும் இல்லாமல் அவன்கிட்ட எல்லா டீட்டெயில்ஸும் நம்ம ஹீரோன் வாங்கியிருப்பாங்க. இப்போ நம்ம ஹீரோன் அந்த ஃபோட்டோலாம் காட்டிட்டு, இவன் தானே உன்னோட ஃபர்ஸ்ட் லவ், அது மட்டும் இல்லாமல் உன் பாய் ஃப்ரெண்டு, இவனோட குழந்தை தானே அந்த குழந்தை, அது எல்லாமே எனக்கு தெரியும், இதெல்லாம் நல்லா புரிஞ்சுக்கோங்கன்ற மாதிரி லூவோட அம்மா கிட்ட சொல்லிட்டு இருக்க. அப்போ இந்த டேங்க் உடனே அந்த ஃபோட்டோலாம் அவன் கிழிச்சு போட்டு, இல்லை நீ வந்து என்ன தப்பாக ஃப்ரேம் பண்ண பார்க்குற, நீ என்னை பற்றி தப்பாக பேசிகிட்டு இருக்க, நீ ரொம்ப கேவலமாக பேசாதுன்னு சொல்ல நம்ம ஹீரோன்னு சொல்கிறாங்க, சரி ஓகே அப்போ என் கூட வா, நம்ம டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து பார்த்தலாமா, உன்னை பற்றி எல்லாத்தையும் நான் தெரிய வைக்கவா அப்படின்ற மாதிரி கேட்க. இதெல்லாம் கேட்டது லூவோட அம்மாவுக்கு எல்லா உண்மையும் புரியுது. டேங்க் வந்து லூவோட அம்மா கையை பிடிச்சி கெஞ்ச, ஆனால் அவங்க கொஞ்சம் கூட மூஞ்சி கொடுத்து பேசலை. அப்போ டேங்க் ஒன்னி, என்னை மன்னிச்சிடுங்க, நான் பண்ண தப்பு தான், மியா ஏன் இப்படி பண்ண அப்படின்ற மாதிரி கேட்டிருக்கும் போது அந்த இடத்துக்கு லூ வேற வந்துடுறான். அவங்க அம்மாவை தேடி வந்திருப்பான் போல. அவனுக்கும் உண்மை தெரிஞ்சிட்டு இருக்கு. இவ்வளோ நேரம் வெளியே நின்றுட்டு கேட்டுட்டு தான் வந்திருப்பான். இந்த டேங்கும் வந்து லூ கையை பிடிச்சி கெஞ்ச, ஆனால் லூ சொல்லிடுறான், இவ்வளோ நாள் என்னை ஏமாத்திருக்கேச்சி, உன்னால என் லைஃபே போயிடுச்சு, உன்னால தான் நான் வந்து மியாவே விட்டுட்டேன், இனிமே என் கண்ணு முன்னாடியே வந்து நிற்காத, ஒழுங்கா இங்கிட்டு போயிடு, இல்லைன்னா உன்னை கொன்னி போட்டுருவேன்னு சொல்லி மிரட்டிட்டு இருக்கான். இந்த டேங்கா, இல்லை தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடுங்க, நான் பண்ண தப்பு தான், ஆனால் நான் உங்களை உண்மையாக லவ் பண்ணுறேன், இப்போ என்னை ஏற்றுக்கோங்க, என்னை மன்னிச்சிடுங்கன்னு சொல்லிட்டு கீழே உட்காந்து கெஞ்சிட்டு இருக்கா. ஆனால் லூ வந்து இதெல்லாம் கெஞ்சுற மாதிரி இல்லை. அப்போ லூக்கு வந்து ஃபோன் வந்துட்டு இருக்கு, என்னன்னா இந்த கம்பெனி ஸ்டாக்லாம் வந்து ரொம்ப லோவில் போயிட்டு இருக்கு, கம்பெனி ரொம்ப டேஞ்சரில் இருக்குது அப்படின்ற மாதிரி எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க, ஆஃபீஸில் இருக்கவங்களாம், நீங்கள் சீக்கிரம் வாங்க பாஸ்ன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. லூவோட அம்மாக்கும் இனிமேல் என்ன நடக்க போ தெரியலன்ற மாதிரி முழிச்சிட்டு இருக்கா. அப்போ லூ வந்து ஹீரோனை பார்த்து, என்னை தயவு செஞ்சு மன்னிச்சிடு, நான் இதுக்கு முன்னாடி பண்ணதில் தப்பு தான் அப்படின்னு சொல்ல. அப்போ ஹீரோன் சொல்கிறாங்க, இதுக்கு மேலேயும் கம்பெனி வந்து ரொம்ப லாஸில் போகணும்னு நினைக்கிறியா அப்படின்ற மாதிரி கேட்க. அப்போ அங்கே இருக்க லூட அம்மா வந்து, ஏண்டி இப்படி பண்ணிட்டு இருக்கா, பையனோட வாழ்க்கையை மொத்தமாக அழிக்கணும்னு நினைச்சுதான் இப்படி பண்ணிட்டு இருக்கியா, உனக்கு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையா, 7 வருஷம் அவன் கூட தானே இந்த அப்படின்னு கேட்க. அப்போ நம்ம ஹீரோன் உடனே லூ பார்த்து சொல்கிறாங்க, லூ கடைசியாக சொல்லிக்கிறேன், இதுக்கு மேலேயும் நீ என் கண்ணு முன்னாடி நின்னா இதுக்கப்புறம் உன் கம்பெனியே இருக்காது, ஆல்ரெடி ஒரு கால் வந்துச்சுல, ஒழுங்கா ஓடி போயிடுன்னு சொல்லிட்டு இருக்க. லூவும் அங்கேருந்து எதுவும் பேச முடியாமல் இருக்கிற கம்பெனியில் கொஞ்சமாவது காப்பாற்றணும்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிட்டானா. லூ போகும்போது இந்த டேங்குமே என்ன பண்ணுறான்னா, இல்லை என்னை விட்டுட்டு போகாதீங்க, என்னை ஏற்றுக்கோங்க, நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லிட்டு அவளுமே பின்னாடியே ஓடிட்டு இருக்கா. அப்போ எல்லாரும் போன அப்புறம் வந்து இந்த லூட அம்மா வந்து நம்ம ஹீரோனை பிடிச்சி திட்டிட்டு இருக்காங்க, உன்னால் தான் இந்த எல்லா பிரச்சனையும் காரணம், நீ ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கன்னு கேட்கும்போது அப்போ சூ வேற வந்துடுறாரு. வந்தோடனே சூவை பார்த்தோன்னே இந்த அம்மா பாட்டுக்கு, நீ இங்கே என்ன பண்ணிட்டு இருக்க, நீ உயிரோடு தான் இருக்கியா, உனக்கு இந்த பொண்ணுக்கும் என்ன சம்மந்தம்னு கேட்க. அப்போ நம்ம ஹீரோ சொல்றாரு, ஆமாம் நான் உயிரோடு தான் இருக்கேன், இங்கே இருக்கவே என்னோட ஒய்ஃப் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்காரு. என்னன்னு பார்த்தா ஹீரோ வந்து இந்த லூவோட அம்மாவை ஸ்டெப் மதர்னு கூப்பிடுறாரு. ஆமாம், இந்த லூவோட அம்மா வந்து நம்ம ஹீரோக்கு வந்து ஸ்டெப் மதர், அதாவது ஹீரோட அப்பாவை வந்து 2ஆவதா கல்யாணம் பண்ணவங்க அஃபேர் வச்சுட்டு. அப்போ அவங்களும் நம்ம ஹீரோவை பார்த்து, நீ உயிரோட இருக்குன்னு நான் நினச்சி கூட பார்க்கல, நீ கார் ஆக்சிடென்ட்ல இறந்துட்டேன்னு தான் நான் நினச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது அப்போ ஹீரோ சொல்கிறாரு, எல்லாமே தப்பாக கால்குலேட் பண்ணி வச்சுருப்பீங்க போல, நீங்கள் கார் ஆக்சிடென்ட் பண்ணீங்களே, அந்த ஆக்சிடென்ட்டில் எங்கள் அப்பா வந்து என்னை காப்பாற்றுறேன்ற பேரில் எங்கள் அப்பா இறந்துட்டாரு, எங்கள் அப்பா செத்ததுக்கும் நீங்கள் தான் காரணம், அது மட்டும் இல்லாமல் எங்கள் அம்மாவும் அப்பாவும் லவ் பண்ணிட்டு நல்லா இருந்தாங்க, நல்லா வாழ்ந்தாங்க, தேவையில்லாமல் எங்கள் அப்பாவோட லைஃப்பில் வந்து என் அம்மாவையும் அப்பாவையும் பிரிச்சது நீ தானே, எங்கள் அம்மாவுக்கு தேவையில்லாத வழியெல்லாம் கொடுத்து எங்கள் அம்மா செத்தே போயிட்டாங்க என்னை விட்டுட்டு, அது மட்டும் இல்லாமல் என்ன கொள்றன்ற பேரில் எங்கள் அப்பாவையும் கொண்டுட்டேன்னு சொல்ல. அந்த லேடி ஒன்னே, உன்னால் தாண்டா என்னோட ஹஸ்பண்ட் என்னை விட்டுட்டு போயிட்டாரு, ஒழுங்கா நீ செத்துருந்தீனா என் ஹஸ்பண்ட் உன்னை காப்பாத்துறன்ற பேரில் என் ஹஸ்பண்ட் அங்கே வந்து செத்துருக்க மாட்டாரு, உன்னால் தான் அவர் என்னை விட்டுட்டு போயிட்டாரு சொல்ல. இன்னமும் நீ வந்து ஒத்துக்க மாட்டல, உனக்கு கடைசி வார்னிங் கொடுக்குறேன், இப்போ தான் நான் உயிரோடு இருக்கல, என்னோட ஃபேமிலி ப்ராப்பர்ட்டி எல்லாமே என்கிட்ட வரணும், கொஞ்ச நாள் தான் டைம் கொடுப்பேன், அதுக்குள்ளே வரல நீங்கள் 2 பேரும் எந்த இடத்துல இருக்கணுமோ அந்த இடத்துல இருப்பீங்க, நீயும் பையனும் சேர்த்து தான் சொல்லிட்டு இருக்கேன், ஒழுங்காக எனக்கு வர வேண்டிய ப்ராப்பர்ட்டி எல்லாத்தையும் கொடுத்துட்டு ஒழுங்காக இங்கேருந்து ஓடி போயிரு, ஏன்னா அதெல்லாம் எனக்கு வர வேண்டியது என் பேரில் தான் இருக்குது, அதை நீ தேவையில்லாமல் யூஸ் பண்ணிட்டு இருக்க, நான் செத்து போயிட்டு நினச்சிட்டுன்ற மாதிரி சொல்ல. அந்த லேடிக்கு அதுக்கு மேலே அங்கே ஒரு வார்த்தை கூட பேச முடியல, ஏன்னா ஹீரோவோட அப்பா கூட அஃபேர்லேருந்து பிறந்த பையன் தான் லூ, அதனால இப்போ அவன் இருக்கிற கம்பெனி எல்லாம் அவனுக்கு சொந்தமே கிடையாதுன்ற மாதிரி சொல்லி அந்த லேடி அனுப்பி விட்டுறாங்க. நம்ம ஹீரோன்னு ஒரு பக்கம் யோசிச்சுட்டே இருக்காங்களா. அப்போ ஹீரோ வந்து, நீ என்ன யோசிச்சுட்டு இருக்க, எனக்கு இன்னும் அவங்களை பழி வாங்கணும்னு ஆசையா இருக்குன்னா சொல்லு, கண்டிப்பா பழி வாங்கிடலாம், எனக்குமே ரொம்ப ஆசையா தான் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஆனால் ஹீரோன் என்ன சொல்றாங்கன்னா, அது இல்லை லூவோட அம்மா தான் உங்களோட ஸ்டெப் மதர்னு கேட்கும்போது எனக்கே ஷாக்கிங்காக இருக்கு, இவ்வளோ நடந்திருக்கு அவங்க ஃபேமிலியில், என்னை விட உங்களுக்கும் நிறைய கஷ்டம் நடந்திருக்குன்னு நினைக்கிறேன், என் வாழ்க்கையில் எப்படி நடந்துச்சோ அதே மாதிரி தான் உங்கள் வாழ்க்கையில் நடந்திருக்குன்ற மாதிரி ஹீரோன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோ சொல்கிறாரு,
சொல்கிறாரு, அதெல்லாம் விடு, எல்லாம் நடந்து முடிஞ்சிச்சு, அவங்களுக்கு கொடுக்க வேண்டியதை நம்ம கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும், இன்னும் நிறைய இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அப்போ வீட்டுக்கு போயிட்டு இந்த லூவோட அம்மா வந்து அவங்களோட ஹஸ்பண்ட் இருப்பாங்களா, அதாவது ஹீரோட அப்பாவோட அஸ்தியெல்லாம் வச்சு கதறிட்டு இருக்காங்க. அந்த இதெல்லாம் வச்சுட்டு நான் உங்களை எவ்வளோ லவ் பண்ணேன், நான் உங்களை வேணும்ட்டே கொள்ளலை அப்படின்ற மாதிரி நினச்சிட்டே இருக்கும்போது அந்த இடத்துக்கு லூ வரான். வந்து அம்மா ஏமா அழுதுட்டு இருக்கீங்க, என்னாச்சுமா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அவங்க ஒன்று என்னை தொடாத, இங்கேருந்து போ அப்படின்ற மாதிரி கத்தி விட்டுட்டு இருக்கா. அப்போ அவங்க சொல்லிடுறாங்க, அதாவது லூ கிட்ட சொல்லிடுறாங்க, எல்லாம் முடிஞ்சு போச்சு, அந்த சூ தான் உன்னோட அண்ணன், இப்படியே உயிரோடு இருப்பான்னு நினச்சி கூட பார்க்கல அப்படின்ற மாதிரி எல்லா உண்மையும் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் ஹீரோவோட அப்பாவை இவங்க தான் கொண்டன்றத அவங்க சொல்லவே இல்லை. அப்போ இப்படி இவங்க அழுகிறத பார்த்தோன்னே, என்னம்மா சொல்லிட்டு இருக்கீங்க, அந்த சூ தான் என்னோட ஸ்டெப் பிரதரா, இப்படி சொல்லிட்டீங்க அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கான். ஏன்னா இவனுக்கு ஸ்டார்டிங்லேயே தெரியும் இவனுக்கு ஸ்டெப் பிரதர் இருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் அது சூதான்றது இவனுக்கு வளர்ந்த அப்புறம் தெரியல. இப்போ அண்ணன் ஏதோ பண்ணிட்டானா அவங்கள, சரி நான் அவனே போய் என்னன்னு கேட்குறான், அவன் எப்படி உங்களை அப்படி சொல்லலாம், நான் சும்மா விட மாட்டேன், நான் அவனை போயிட்டு பேசிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு அவங்க வந்து கிளம்பிடுறான்னா, அங்கே ஒரு பக்கம் இந்த லூவோட அம்மா வந்து அழுதுகிட்டே இருக்கு, இப்படி ஆயிடுச்சு, எல்லாம் போக போகுது, லைஃபே முடிய போகுதுன்ற மாதிரி கதறிட்டு இருக்கு. அப்போ ஹீரோ வந்து பார்க்கறதுக்காக இவன் போயிருக்கான். அந்த லூ வந்து அந்த ஆஃபீஸில் போய் தேடிட்டு இருக்கான் ஹீரோவை. போயிட்டு ஹீரோட அசிஸ்டண்ட்டை பார்த்து நான் சூவை மீட் பண்ணணும்னு சொல்லி கத்திக்கிட்டே இருக்கானா. அப்போ ஹீரோவே அங்கே வந்துடுறாரு. வந்த உடனே சொல்லுங்க லூ, உங்களுக்கு என்ன வேணும், எதுக்காக என்ன பார்க்க வந்தீங்க, எல்லாம் தெரிஞ்சிருக்கும் போலயே உங்களுக்கு, என்ன பேசணும் பேசுங்க வாங்க போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோ வந்து அந்த லூவை தனியாக ஒரு ரூம் கூட்டிகிட்டு போகிறாரு. அங்கே போனவன் வந்து எல்லாத்தையும் கேட்குறான், உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமா இல்லையா, நீ வந்து எங்கள் அப்பா வந்து ஒரு அஃபேர் வச்சுக்கிட்டு ஒரு பொம்பளைக்கு பிறந்த அஃபேரில் வந்து நீ ஒரு பையன், நீ வந்து என்னோட ஃபேமிலியில் எங்கள் அம்மாவை ஹர்ட் பண்ணி எங்கள் அம்மாவை நீ என்ன சொன்ன அப்படின்ற மாதிரி கேட்டுட்ருக்கான். அப்போ ஹீரோ சொல்கிறாரு, உங்கள் அம்மா உன்கிட்ட தெளிவாக சொல்லியா, உண்மையாகவே எங்கள் அப்பா வந்து அஃபேர் வச்சுட்டு பிறந்த ஒரு குழந்தைனா அது நீ தான், நான் தான் எங்கள் அம்மாவுக்கு உண்மையாக பிறந்தவன், அதாவது அஃபிஷியலாக பிறந்த பேபியே நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லை, உங்கள் அம்மா தான் அப்பாவை கொன்னது, அது உனக்கு தெரியுமா, என்ன எந்த கொள்றன்ற பேரில் அப்பாவை கொண்டுட்டாங்க ஆக்சிடென்ட்டில், அது உன்கிட்ட சொல்லியிருக்க மாட்டாங்களே, இப்படி அப்பாவை கொண்டுட்டு இப்படிலாம் உன்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்களா அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயின் வராங்க, வந்துட்டு போதும் நிறுத்துங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்போ ஹீரோ பார்க்குறாரு, என்னாச்சு இங்கே என்னம்மா பண்ணுற அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அப்போ லூ அதெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கான். ஆனால் அவன் நம்ம ஹீரோயின் கிட்ட போயிட்டு இன்னும் எதுவும் பேசல. வந்து ஹீரோயின் வந்து இவன்ட்டெல்லாம் என்ன பேசிக்கிட்டு, இவன்ட்டு பேசுறது டைம் வேஸ்ட்டு, வாங்க நம்ம போகலாம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு ஹீரோ வாங்கன்னு வாங்கன்னு சொல்லிட்டு இருக்கால. அதுக்கப்புறம் ஹீரோவும் சரி நான் வரேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கூட சேர்ந்து கிளம்பி போயிடுறாரு. இந்த பக்கம் ஒரு வாட்டி லூக்கு வேற எல்லா உண்மையும் தெரிஞ்சிருச்சுல்ல, வேற அப்பா சாவுக்கு அம்மா தான் காரணம்னு தெரிஞ்சோன்னே ரொம்ப கோவப்படுறான். உடனே வீட்டுக்கு போயிட்டு அம்மாண்ட கேட்கணும் அப்படின்ற மாதிரி தான் நினைச்சிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் கூட போயிருப்பார்ல, போயிட்டு சிரிச்சுட்டே இருக்காரு. நம்ம ஹீரோயின் கேட்குறாங்க, ஆமா எதுக்காக இப்போ சிரிச்சுக்கிட்டே இருக்கீங்க, என்னாச்சுன்னு கேட்கும்போது ஹீரோ சொல்றாரு, எல்லா உண்மையும் சொல்லிட்டான், அவனுக்கு இப்போ வந்து எப்படி கஷ்டமா இருக்கும் தெரியுமா, எல்லாமே அவனை விட்டு போக போகுது, அதனால தான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்னு நினச்சிட்டு இருக்கும்போது அதே மாதிரி லூ வீட்டுக்கு போயிட்டு அம்மா கிட்ட, அம்மா நீங்கள் தான் அப்பாவை கொன்னீங்களா அப்படின்ற மாதிரி அவன் கேட்டுடுறான். அவங்க அம்மா அழுதுகிட்டே, இல்லைப்பா நான் வேணும்ட்டே பண்ணல, நான் வந்து அந்த சூவை கொல்லணும்னு தான் நினச்சேன், ஏன்னா அவன் வந்து உன்னோட சொத்து எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டானா நம்ம என்ன பண்ணுறது, அதனால தான் வந்து அவனை கொள்ள நினைக்கும் போது உங்கள் அப்பா அவனை காப்பாற்றுறன்ற பேரில் அவர் செத்துட்டாருன்னு சொல்லும் போது இதை கேட்கும் போது ஷாக்கு. அப்போது இவன் வந்து ஃபஸ்ட்டு பையனும் கிடையாது, அதாவது அஃபேரில் பிறந்த பையன் இவன் தான் இவனுக்கு கன்ஃபார்ம் ஆகிடுது. அது மட்டும் இல்லாமல் அப்பாவை கொண்டது அம்மான்றது தெரிஞ்சிச்சு. அவங்க அம்மா சொல்கிறாங்க, இதெல்லாம் உனக்காக தானே பண்ணேன், இப்போ அந்த சூ இருந்திருந்தா உனக்கு ஃபியூச்சரில் எந்த சொத்தும் கிடைக்காம போயிருக்கும், அதனால தான் இப்படி பண்ணானே இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லும் போது அதுக்கு அந்த லூ சொல்கிறான், அதுக்கு நீ இப்படி பண்ணீங்களா, கொலை பண்ணுறதுக்கு நீங்கள் இப்படி பண்ணீங்களா, ஒரு கொலையெல்லாம் பண்ணிட்டு எனக்கு அம்மாவாக இருக்கீங்க, உங்களை பார்த்தாலே பயமாக இருக்குது, அப்பாவே கொண்டுட்டீங்களே, உங்களை பார்க்கவே பிடிக்கல, கண்ணு முன்னாடி இனிமேல் நீங்கள் வராதிங்க, என் லைஃப்பில் எல்லாமே தப்பாக இருந்திருக்குன்னு சொல்லிட்டு அந்த லூ அங்கேருந்து போயிடுறான். எல்லாரும் என்ன நம்ப வச்சுங்க ஏமாத்திட்டீங்கன்ற மாதிரி நினச்சிட்டு இருக்கான். ஒரு பக்கம் நம்ம ஹீரோனை காட்டுறாங்க, நம்ம ஹீரோனுக்கு இப்போ நல்ல ஒரு லவ் லைஃப் இருக்குது, நம்ம ஹீரோ வந்து ஹீரோனுக்கு சப்போர்ட் பண்ணி கரெக்டான டைமில் இந்த லூவை ரிவெஞ்ச் எடுத்துட்டாரு. அதனால ஹீரோனும் அவங்க அப்பா அம்மா கல்லறையை போய் பார்த்துட்டு, அம்மா அப்பா உங்களை நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன், உங்களை பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது, ஏன்னா நான் உங்களை அவ்வளோ மிஸ் பண்ணிகிட்ருக்கேன், என் லைஃப்பில் நீங்கள் எனக்கு என்னென்னலாம் பண்ணியிருக்கீங்க, அதனால தான் நான் இப்போ இந்த நிலைமையில் இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ அந்த இடத்துக்கு வந்து ரொம்ப பனி பெய்யும் போது இந்த லூ வரான், வந்து கொடையை பிடிச்சிட்டு நின்றுட்டு இருக்கான். நம்ம ஹீரோனை பார்த்து நீ என்னை மன்னிச்சிடுன்ற மாதிரி கேட்க, நம்ம ஹீரோன் வந்து என்ன தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்க, இதெல்லாம் நீ சொல்ல தகுதியே இல்லாத ஆள், என்னை பொறுத்த வரைக்கும் நீ செத்துட்ட, அதே மாதிரி அந்த பாஸ்ட் மீயா எனக்குள்ளே இருக்கவ அவளும் செத்துட்டா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இனிமேல் வந்து நமக்குள்ளே எதுவும் செட் ஆகாது, எனக்கு லவ் லைஃப் வந்து கண்டிப்பாக இனிமேல் அது சூ மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோன் அங்கேருந்து போயிடுறாங்க, ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டு போயிடுறாங்க. அப்போ லூக்கும் வந்து இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது, அவன் லைஃப்பில் வந்து எல்லாமே ஏமாற்றிட்டாங்க, அம்மாவும் அப்பாவுக்கு ஒன்று ஏமாற்றிட்டாங்க, அதே மாதிரி டேங்கும் வயிற்றில் குழந்திருக்கு சொல்லிட்டு நம்ம வச்சு ஏமாற்றிட்டா, அவங்களால வந்து நம்ம ஹீரோனை அவாய்ட் பண்ணாமல் இவனுக்கு எல்லாமே இப்போ போயிடுச்சு கையை
கையை விட்டு. அப்புறம் நம்ம ஹீரோனும் வந்து ஹீரோ கிட்ட போயிட்டு ஷோல்டரில் சாஞ்சிட்டு இனிமேல் நீங்கள் தான் எனக்கு எல்லாமே, எனக்காக நீங்கள் மட்டும் தான் இருக்கீங்க அப்படின்னு நம்ம சொல்லும்போது ஹீரோவும் கண்டிப்பாக இனிமேல் நான் உன்னை விட்டுட்டு போக மாட்டேன், உன் கூட தான் கடைசி வரைக்கும் இருப்பேன், வாழ்ந்தாலும் சத்தாலும் அது உன் கூட தான்ன்ற மாதிரி ஹீரோவும் ஹீரோயின் கைப்பிடிச்சி சொல்லிட்டு இருக்க. நம்ம ஹீரோனை ஹீரோவோட கண்ணத்தில் கிஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி ஹீரோவும் ஹீரோயின் கண்ணத்தில் கிஸ் பண்ணுறாரு. மாற்றி மாற்றி அவங்க லவ் வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணிக்கிறாங்க. இதோட இந்த மூவி இங்கே முடியுது. இந்த மூவியோட எக்ஸ்பிளனேஷன் என்னன்னு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு வேற ஒரு மூவி அப்லோட் பண்ணுறேன். பை கைஸ்.